வந்து செவ்வாய்க்கிழமை நைட்டு 12 மணில இருந்து 12:30 வரைக்கும். ஏன்னா நம்மளால ஈவினிங்கே கலந்துக்க முடியல, கஷ்டமா இருக்கு. ஆனா மிட் நைட்ல அவங்க ப்ரேயரை ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல ஃபுல் ப்ரேயர் பாயிண்ட்ஸ், நிறைய ஜெப குறிப்புகள், நிறைய ஆட்களை வந்து அவங்க சேர்த்து கொண்டே இருக்கிறாங்க. இன்னும் ப்ரேயர் செல்ஸ் நிறைய என்ன பண்ணிருக்காங்க, உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதை தொடர்ந்து நாளிலே கூட அவங்க கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு முன்னதாக நம்ம மத்தியில ஆசாரிப்பு கூடார திருச்சபையின் ஊழியரான அண்ணன் தீமத்தை என்ன வந்திருக்காங்க. ஆரம்பிச்சப்ப அவங்க பண்ணி வைப்பாங்க. செய்திக்கு முன்னதாக ஜெபம். கண்களை முடிச்சோம். கண்களை மூடியவாறு ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். சோதர ஆண்டவரை சோதரிக்கிறோம். அப்பா தகப்பனே, எங்களை அதிகமாய் நேசித்து என்ற அன்பின் தகப்பனே, பரலோக பிதாவே, மன மகிழ்ச்சியான இந்த மாலை பொது தகப்பனே, ஏசப்பா என் தேவாதி தேவனே, என் தேவாதி கத்தாவை ஏசப்பா இந்த நாளை என்னுடன் கத்தர் எதற்காக நீர் இந்த நாள் தேவனை கத்தை நிரம்பித்திருக்கிறோம். நாங்கள் அறியாத தகப்பனே, இந்த கூடுகை தகப்பனே ஏசப்பா 21 நாட்கள் தகப்பனே ஏசப்பா வந்த ஒவ்வொரு ஸ்ரீகளையும் இந்த தேவனை கத்தனை கண்ணோக்கி பார்த்திருக்கிறோம். ராஜா தகப்பனே, எந்த வேண்டுதலோடு எந்த விண்ணப்பத்தோடு வந்திருப்பார்களோ நாங்கள் அறியலாண்டவர் தகப்பனே, நிச்சயமாக நீங்க அறிந்திருக்கிறார்கள் தகப்பனே. அவர்கள் வேண்டிக்கிற விண்ணப்பிக்கிற எல்லா காரியங்களும் தகப்பனே ஏசப்பா, இந்த கடைசி நாள் என் தேவனை கத்தை ஏசப்பா முடிவதற்குள்ளாக என் தேவனை கத்தை இன்னும் என் தேவனை கத்தை சற்று நேரத்து தகப்பனே இந்த என் தேவாதி தேவனை உபவாச கூடிய முடிய போது ஆடுற தகப்பனே, அவர்கள் வேண்டிக்கிற விண்ணப்பின காரியம் எல்லாவற்றையும் என் தேவனை கத்த சம்பூர்ணமாய் மாற்றி தரும்படியா செபிக்கிறோம்ப்பா. நாங்கள் 21 நாட்கள் ஏசப்பா என் தேவாதி தேவனே தேவ வெறுக்கையா வந்திருக்கோம்ப்பா தகப்பனே. இந்த இறுதி நாள் நாங்கள் கடந்து போகிற போது தேவனை கத்த இருபரிவாரத்தோடு தேவனை கத்தை நாங்கள் கடந்து போக ஒரு வாய்ப்பை தருணத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய செபிக்கிறோம்ப்பா தகப்பனே. ஏசப்பா இந்த தேவாதி தேவனை இந்த ஊழியத்தை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறதான சகோதரி நீர் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம்ப்பா தகப்பனே. பலத்தை கொடுத்திருக்கீங்க, சத்துவத்தை கொடுத்திருக்கீங்க தகப்பனே. இன்னுமாய் உற்சாகத்தோடு தேவனை கத்தை உங்க நோக்கி ஓடிய தேவனை கத்த ஏசப்பாவுடைய கால்களை மான் கால்களை போல மாற்ற தகுதிப்படுத்தக்கூடிய செபிக்கிறோம்ப்பா தகப்பனே. ரெடேஷன் ஸ்காலர்ஷிப் தேவனை கத்த ஏசப்பா கான்ஃபரன்ஸ் தேவனை கத்த ஏசப்பா இந்த கூடிய நிமித்தமாய் தேவனை கத்த அநேக பகுதியை தேவனை கத்த ஏசப்பா நீ வல்லமை எடுத்து பயன்படுத்தி வருகிற தகப்பனே. அடியனுக்கும் என் தேவனாக கத்தர் ஏசப்பா அந்த கான்ஃபரன்ஸ்லேயே தேவனை கத்தரை கொடுத்த 2 நாட்களில் தேவனை கத்த ஏசப்பா செய்தியை பகிர்ந்து கொள்ள நீ செய்த பிரதான கிருபைக்காக நன்றி செலுத்தினோம்ப்பா தகப்பனே. இந்த நாளில் அழைப்புக்காக தேவனை கத்த நன்றி செலுத்தினோம்ப்பா தகப்பனே. இந்த நாளில் தேவனை கத்த ஏசப்பா இந்த இறுதி நாளில் தகப்பனே ஏசப்பா என் தேவாதி தேவனை வந்த ஒவ்வொரு சுகத்திற்கும் என் தேவனை கத்த வாழ்த்துக்கள் சொன்ன பண்ணவா தகப்பனே. இந்த மாலை போல இந்த கூடியை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம்ப்பா தகப்பனே ஏசப்பா. இந்த நாள் தகப்பனே என் தேவாதி தேவனை இந்த நாளில் எங்களுக்கு மின்சாரத்தை சாதமாய் கொடுத்திருக்கிறோம். ஒரு பிரதான கிருபைக்காக நன்றி செலுத்தினோம்ப்பா தகப்பனே ஏசப்பா. இந்த நாளில் சத்தியத்தை சுமந்து வந்து என் தேவனை கத்தர் எங்களிடத்தில் அமர்ந்திருக்கிற தேவனாக கத்தர் எங்களுக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிற தேவனை கத்தர் தாயாரை குறித்து தேவனை கத்தர் ஏசப்பா நாங்கள் நேற்று தினத்தில் கேள்விப்பட்ட மாணவர் தகப்பனே அநேக சாட்சிகள் ஆனவரே. அவருடைய சாட்சிகளை தேவனை கத்தர் ஏசப்பா என் தேவாதி தேவனை என்றென்றைக்கும் நிலைத்திருக்க என் தேவாதி தேவனை இந்த நாளில் சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள என் தேவனை கத்தர் விருப்பத்தோடு என் தேவனை கத்தர் இந்த நாளில் என் தேவனை கத்தர் அந்த செய்திகளை என் தேவனை கத்தர் எங்கள் இருதயங்களை திறக்கத்தற்போதான என் தேவனை கத்தர் ஒரு வைவாசல் நீ திறக்கப்படியா செபிக்கிறோம்ப்பா ஏசப்பா. என் தேவாதி தேவனே தேவாதி கத்தவே அண்ணன் சொன்ன பிரகாரமாக தகப்பனே ஏசப்பா என் தேவாதி தேவனே ஏசப்பா அநேக இடங்களை இப்படி போன்ற கூடுகளை தேவனை கத்தர் நடத்தை தேவனை கத்தர் வைவாசல் திறக்கப்படியா செபிக்கிற சகோதரிக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறேன் தேவனை கத்தர் ஏசப்பா அதை நிறைவேற்றி தரும்படியா செபிக்கிறோம்ப்பா தகப்பனே. எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவனை கத்தர் குடும்பத்துக்கு கிடைக்க தேவனை கத்தர் நீங்கள் கிருபை பாராட்டபடியா செபிக்கிறோம்ப்பா தகப்பனே. மீண்டுமாய் தேவனை கத்தர் ஏசப்பா 21 நாட்கள் தடைகள் இந்திய தேவனை கத்தர் பங்கு பெற்ற ஒவ்வொரு செயல்களையுமே தேவனை கத்தர் உத்திர சமூகத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. மன உகத்திய தேவனை கத்தர் ஏசப்பா அனுப்பி வைத்து தானே தேவனை கத்தர் ஏசப்பா தேவாதி தேவனை புருஷர்களும் உத்திர சமூகத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. ஒரு பிள்ளைகளையும் உத்திர சமூகத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா தகப்பனே. இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து போகிற போது தேவனை கத்தர் ஏசப்பா நீதான் ஆண்டவர் தகப்பனே. எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவனை கத்தர் கட்டளை தெரிந்து தகப்பனே சபை பாகுபாடு இந்திய தேவனை கத்தர் ஏசப்பா கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரிகளும் உத்திர சமூகத்தில் மறுபடியும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா தகப்பனே. மீதியான நேரங்கள் அநேகமாய் என் தேவனை கத்தர் இருந்தாலும் என் தேவனை கத்தர் பொறுத்திருந்து அந்த சத்தியத்தை கேட்டு என் தேவனை கத்தனை அறப்படி நடக்க தேவனை கத்தர் எங்களுக்கு தகுதிப்படுத்தபடியா செபிக்கிறேன். எல்லாவற்றையும் உத்திர சமூகத்தில் தாயத்துக்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் இயேசுவின் நல்ல பிதாவே ஆமென். ஜெபித்த அண்ணனுக்கு நன்றி. அதை தொடர்ந்து இந்த நாளிலே அம்மா வந்து கர்த்தருடைய செய்தி நமக்காக பகிர்ந்து கொள்வாங்க. அந்த மைக் எடுத்துமா பிளாக் அம்மா இங்க போட்டுறீங்களா ரெக்கார்ட்
Praise the Lord. Hallelujah. Hallelujah. பக்கத்துல பார்த்து சிரிங்களேன். அப்படி சீரியஸா இருக்க மாதிரி இருக்கீங்க. சிரிங்க சிரிங்க. எவ்வளவு ஏசப்பா கிருபையா 21 நாள் முடிச்சு இன்னைக்கு வெற்றி வாகை சூடி அப்படியே கம்பீரமா உட்கார்ந்து இருக்கீங்க. சிரிக்காத அப்படியே அப்படியே இருக்கீங்களா. நானும் வந்தது நோட் பண்ணிட்டேன். அந்த பக்கத்துல பார்த்து சிரிங்க. சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. குட்டிக்கா கொடுங்க, சந்தோஷமா இருங்க. ஆமீன் ஆமீன். கத்த நல்லவர், கத்த நல்லவர், கத்த நல்லவர். ஆமீன். இல்லையா, கத்த நல்லவர். இல்லையா, உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. 21 நாள் உபவாசம் ஜெபிச்சு போராடி கருத்தா ஜெபிச்சிருக்கீங்க. அதனுடைய பலனை நீங்க இனி வருகின்ற நாட்கள்ல அனுபவிப்பீங்க. ஏன்னா நாங்கெல்லாம் அதை அனுபவிச்சிருக்கோம். வருஷத்துல எப்படியும் அக்டோபர் மாசத்துல கூக்குரலிட்டு ஜெபிப்போம், கதறி ஜெபிப்போம் அப்படின்னு ஒரு தலைப்பு கத்த எப்படியாவது ஏதாவது தருவாங்க. அப்போ 21 நாள் ஜெபிப்போம். அந்த தலைப்புல சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து அந்த டாபிக்கு ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் வாட்ஸ்அப்ல அந்த செய்தி வரும். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது. அந்த மாதிரி கட்டாயம். அதே மாதிரி 11 டேஸ்ல 40 டேஸ் அதுலயும் ஃபாஸ்டிங் ஜெபிப்போம். அதனால உபவாசித்ததுனால நம்ம உடல் இழைக்காது, ஆத்மா என்ன செய்யுமா, உற்சாகம் அடையும். இல்லையா, எவ்வளவு தானியல எவ்வளவு ஜெபிச்சிருக்காங்க, மோசெல்லாம் எவ்வளவு ஜெபிச்சிருக்காங்க. இல்லையா, நெகேமியா பயங்கரமா உபவாசம் இருப்பாங்க, எஸ்தர் எவ்வளவு ஜெபிச்சிருக்காங்க. அப்ப ஜெபிச்சவங்க ஒரு நாளுமே என்ன செய்யல, வேஸ்டா போகவே இல்லை. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நாளும் நிச்சயமா ஒரு பலன் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு ஜப குறிப்பு கொடுக்க போறேன். இந்த செய்திக்கு நிறைய செய்தி நம்ம கேட்டிருக்கோம். இல்லையா, எக்கச்சக்கமான செய்தி நம்ம கேட்டிருக்கோம். எவ்வளவு செய்தி கேட்டோமோ அந்த செய்திக்கு நம்ம என்ன செய்யணும், கணக்கு ஒப்பிக்கணும். தெரியுமா, எவ்வளவு செய்தி கேட்டோமோ அத்தனை செய்திக்கு நம்ம என்ன செய்யணும், கணக்கு வைக்கணும். நான் ஒரு ஹெச்எம், அதனால நான் கேள்வி கேட்டா பதில் சொல்லிடுங்க. ஓகேவா, ஓகேவா. இப்போ உங்களுக்கு ஒரு ஜப குறிப்பு கொடுக்க போறேன். என்னன்னாக்கா, என்ன வரப்போகுது நமக்கு இப்போ சொல்லுங்க, சொல்லுங்க. கிறிஸ்துமஸ் நியூ இயர் வரப்போகுது. இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயரை முன்னிட்டு நம்ம நிறைய ஆயத்தங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இல்லையா, ட்ரெஸ் வாங்கணும், முருகை சுடணும், இதை செய்யணும், அதை செய்யணும், வீட்டை சுத்தம் பண்ணணும். இல்லையா, மற்றவங்களுக்கு என்ன கொடுக்கணும், என்ன கேம்ப் போகணும், எந்த இடத்துக்கு போகணும், பிள்ளைகளை எங்க கூட்டிட்டு போகணும், அப்படி நிறைய நம்ம என்ன செஞ்சுக்கோம், யோசிச்சோம். டிசம்பர் பிறந்த உடனே ஐயோ துணி வாங்கணும், வீட்டை சுத்தணும், ஒயிட் வாஷ் பண்ணணும், அப்படி இப்படி நிறைய காரியங்களை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பாருங்க, 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். புரியுதா, நம்ம கிறிஸ்தவர்கள் மத்தியில 3 காரியம் கிறிஸ்துமஸ் நிமித்தமாக 3 எஃபெக்ட் ஆக போகுது. ஒண்ணு என்னன்னாக்கா, குடிகாரர்கள் அதிகமாக போறாங்க. இல்லையா, கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம், அவன் குடிச்சிட்டானா ஓகே, இன்னைக்கு ஜாலியாப்பா கிறிஸ்துமஸ் செம்மையா செலிப்ரேட் பண்ணிட்டேன். எத்தனை பாட்டில், ஃபாரின் பாட்டில், இந்தியன் பாட்டில், லோக்கல் பாட்டில் எல்லாமே அவன் அடிச்சாதான் கிறிஸ்துமஸ் சக்சஸ். அப்போ அன்னைக்கு யாருமே குடிக்க கூடாது. கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட குடும்பத்துல யார் யாரெல்லாம் குடிக்காதா அன்னைக்கு குடிக்கணும்னு பிளான் பண்ணி பாருங்க. இப்ப என்ன செஞ்சிருப்பாங்க, கேங்கா, டேய் அந்த பாட்டில் தான், டேய் இந்த பாட்டில் செமடா, அந்த இடம் போலாண்டா அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன நம்ம வேற விதத்துல பிளான் பண்ணுவோம், அவங்க எல்லாம் வேற விதத்துல பிளான் பண்ணிப்பாங்க. அந்த பிளான் எல்லாம் தேவன் அதமாக்கணும். சரியா, குறிப்பு, குடிக்காரங்க அன்னைக்கு கிறிஸ்துமஸை முன்னிட்டு யாரும் குடிக்கவே கூடாது, யாரும் பாட்டில் பக்கமோ கடை பக்கமே போகவே கூடாது. சரியா, 2வது கடனை வாங்கியாவது நம்ம என்ன செஞ்சுவோம், கிறிஸ்துமஸ கொண்டாடுவோம். எசப்பா அதான் சொல்லியிருக்காரு, நீயும் கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய். கிறிஸ்துமஸை செலிப்ரேட் பண்ணதுக்காக நம்ம கடன் வாங்கி நான் கடனாளி ஆயிட்டேன்னு சொல்லக்கூடாது. எந்த குடும்பமும் கடன் வாங்கி ட்ரெஸ் வாங்கணும், கடன் வாங்கி பலகாரம் செய்யணும் அப்படிங்கறத யாரும் அந்த எய்முக்கே போகக்கூடாது. அந்த எண்ணத்தை விட்டுட்டு பராபரன் ஏசப்பாவுடைய சன்னிதானத்துல காத்து இருந்தோம்னா வானத்தின் பலகனிலே திறந்து இடம் கொள்ளாதே போகும் வரைக்கும் தேவனமை ஆசீர்வதிப்பார். அதனால நீயும் கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய் அப்படிங்கிற வசனத்தை சொல்லி இந்த எண்ணி எத்தனை நாள் இருக்குது, இன்னொரு 5 நாள் தான் இருக்குது. 5 நாள் இல்ல, ஒரு நிமிஷத்துல தேவனால அற்புதம் செய்ய முடியும். ஐயோ நான் என்ன ட்ரெஸ் வாங்கலையா என் பிள்ளைக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு பரத்திலிருந்து கொடுப்பாரு. யாருக்காவது நான் வட்டி வாங்க போறேன், வட்டிக்கு வாங்க போறேன், அல்ல கடன் வாங்க போறேன் நினைச்சீங்கன்னா தயவுசெய்து அதை விட்டுடுங்க. விட்டுட்டு தேவனை நோக்கி பாருங்க, நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு சந்திப்பாரு. 3வது சோகம். என்ன சோகம்னா, அவெல்லாம் ட்ரெஸ் போட்டிருக்கா, நான் ட்ரெஸ் வாங்கிட்டேன், ஆனா இன்னைக்கு மட்டனோ சிக்கனோ வாங்குறது கேட்ட பைசா கிடையாது, பலகாரம் செய்யறதுக்கு பைசா கிடையாது. இல்லையா, கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு தான் வந்திருப்பாங்க, பூலாம் வச்சிருப்பாங்க, ஆனா சோகமா வருவாங்க. என்ன சோகம், இன்னைக்கு எங்க வீட்டுல பிரியாணி செய்யல, இன்னைக்கு எங்க வீட்டுல மட்டன் செய்யல, இன்னைக்கு எங்க வீட்டுல பலகாரம் செய்யல.
ஏன் ஏசப்பா பலகாரம் செய்ய சொல்லியிருக்காரா? நம்மளா கலாச்சாரம், பண்பாடு, சம்பிரதாயம், அந்த தட்டுல பலகாரம், அந்த ஐ மீன் என்ன, அதிரசம், அந்த சோமசா, முறுக்கு, இதெல்லாம் வச்சு ஒரு கவர் பண்ணி அடுத்த வீட்டுல கொண்டு கொடுத்தா தான் நம்மளுக்கு கிறிஸ்துமஸ் கிடையாது. அதனால ஐயோ அவங்க இதெல்லாம் இத்தனை பலகாரப்பா, தெரியுமா நான் அந்த லட்டு பண்ணேன், ரவா லட்டு பண்ணேன், உளுந்து ஒரு லட்டு பண்ணேன், அந்த லட்டு பண்ணேன், முறுக்கு பண்ணேன், எவ்வளவு செஞ்சிருக்கேன் தெரியுமா? இவங்க செஞ்சுப்பாங்க. நான் முறுக்கு கூட செய்யறதுக்கு எனக்கு இல்லையே, இவன் இப்படி சொல்லிட்டு போறான்னு அவ சோகம். நாலாவது என்னன்னா செல்வந்தர்கள், மேட்டிமை. அன்னைக்குதான் அந்த ஆலயத்துல பட்டா அப்படியே பாடு, பெரிய பாடை வச்சு பட்டுப்படுவ, எல்லா நகையும் அன்னைக்குதான் ஜொலிக்கும் இல்லையா? அது அந்த ஹீல் ஷூ மேல கொண்டு ஷூ, பேங்கிள், பொட்டு, கிட்டு எல்லாமே அன்னைக்கு எல்லாமே ஒரே என்ன இருக்கும், மேட்சிங் தான். அன்னைக்கு உனக்கும் கத்தருக்கு மேட்சிங் இருக்குமா? உனக்கும் கத்தருக்கு மேட்சிங் இருக்குமா? ஒண்ணு நீ மேட்ச் பண்ணிக்கிற. எனக்கு இவ்வளவு பவுனு, இன்னைக்கு தலை கிறிஸ்துமஸ், எனக்கு தலை கிறிஸ்துமஸ், எனக்கு போட்ட 100 பவுன்ல நீ போட்டு வந்து கலாசிட போறேன், அப்படித்தானே? அப்படிலாம் அந்த பெரும் மேட்டிமை வரக்கூடாது. எனக்கு செல்வம் இருக்குது, எனக்கு பொருள் இருக்குது, ஒரு நிமிஷத்துல எல்லாம் என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிடும். அப்ப இந்த 4 காரியமும் அன்னைக்கு வெளிப்படவே கூடாது. எனக்கு ரொம்ப ஒவ்வொரு வருஷம் ரொம்ப துக்கமா இருக்கும். எனக்கா நான் டீச்சரா ஹெட்மிஸ்டரா இருக்கும்போது அந்த பிள்ளைங்க வந்து சொல்லலாம் பார்த்தா ரொம்ப வேதனையா இருக்கும். அதுக்காகத்தான் நான் ஒவ்வொரு கிறிஸ்துமஸ்க்கும் இதை சொல்லி ஜோம்புறேன். ஏசப்பா இந்த 4 காரியமும் வெளிப்படவே கூடாது. குடிக்காத அன்னைக்கு குடிக்கவே கூடாது, கடன் வாங்கி செலிப்ரேட் பண்ணவே கூடாது, சோகமா இருக்க கூடாது. நமக்கு என்ன கத்த கொடுத்துருக்காரோ அதை நம்ம வச்சு சந்தோஷமா கஞ்சோ கூழோ ஜோமனி சாப்பிட்டா அது அமிர்தமா இருக்கும் இல்லையா? அப்படி அவங்க இருக்கணும். 2வது நான் செல்வேன், அந்த மேட்டிமை எல்லாம் அவ்வளவு. என் புடவை பெரிய புடவை, நான் 10,000 ரூபாய்க்கு வாங்கினேன். நீ எத்தனை ரூபாய்க்கு வாங்கின? நான் 1000 ரூபாய். இந்த ரூபாய் எந்த 5,000 ரூபாய் தெரியுமா? மாசம் கட்டிட்டு இருக்கேன். கட்டலாமா? கடன் வாங்கி அந்த புடவை கட்டி அங்க போய் மேட்டிமை நிக்க கூடாது. அதனால நீங்க தயவு செய்து அந்த 4 காரியத்தை நீங்க சிரிக்கலாம், ஆனா நான் துக்கத்தோட தான் இந்த 4 காரியத்தையும் சொல்றேன். அதனால இந்த 4 காரியத்துக்காக நீங்க உங்க வீட்டுல தனிப்பட்ட ஜபத்துல இந்த 5 நாள் இல்ல, நியூ இயர் வரைக்கும் நீங்க அதை ஜெபம் பண்ணணும். ஏசப்பா யாருமே குறிக்கூடாது, ஏசப்பா யாருமே கடன் வாங்கி கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணக்கூடாது, யாருமே சோகமா இருக்க கூடாது. எனக்கு ஒரு முறுக்கு செய்ய முடியுமா? ஓகே பரவாயில்ல. இல்ல சீடுதான் செய்யுங்க, ஓகே பரவாயில்ல. இல்ல பழம் மைதா போட்டு ஒரு சொயம் இருந்தா கூட போதும், ஓகே அது கூட போதும். அப்படிங்கிற போதுங்கிற திருப்தி எங்க பிள்ளைங்களுக்கு வரணும். 4வது அந்த பெருஞ்செல்வம், அந்த மேட்டிமை வரக்கூடாது. புடவைய பத்திய மேட்டிமை, மேட்சிங் மேட்டிமை. அன்னைக்கு உனக்கு ஏசப்பாக்கு என்ன மேட்சிங் இருக்குதுங்கிறத பார்க்கணும். இந்த 4 காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. சரியா? கரெக்டா ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபம் பண்ணுங்க. நான் இங்க வரும்போது என் சாட்சியை தான் சொல்லணும்னு நான் நினைச்சிருந்தேன். ஆனா தேவன் அதை என்னை வந்து அலோவ் பண்ணவே இல்லை. இங்க வந்து உட்கார்ந்ததுல இருந்து இந்த காரியத்தை சாட்சி அப்புறம் வச்சுக்கோ, சாட்சி பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் ஏசப்பா சொல்லி இந்த 4 காரியத்துக்கு. ஏன்னா நீங்கள ஜப வீராங்கனைகள், ஜப வீரர்கள் கிடையாது, வீராங்கனைகள். அதனால இந்த 4 காரியத்துக்காக நீங்க ஜெபிங்க. அடுத்தது சாட்சி போய் அவங்ககிட்ட சொல்லுவீங்க. இங்க பாரு, என் கணவன் நீ குடிக்கவே இல்லை, நான் கடன் வாங்காதே செலிப்ரேட் பண்ணிட்டேன், என்கிட்ட இருந்தது சொய்யந்துட்டே என் பிள்ளைங்க திருப்தி ஆயிட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு சொல்லு. அதனால இந்த கிறிஸ்துமஸ் வந்து ஒரு சமாதானம். ஏசப்பா எதுக்கு பிறந்தாரு? கடன் வாங்குவா பிறந்தாரு, மேட்டிமையா இருக்குமா பிறந்தாரு, பலகாரம் சுடணுமா பிறந்தாரு, உலகம் எங்கிலும் போயிட்டு என் சுவிசேஷத்தை சொல்லுன்னு தான் சொல்லியிருக்காரு. நீ அன்னைக்கு எத்தனை மக்களுக்கு நீ கொடுத்த? நீ மட்டும் ஆக்கி சமைச்சையா அல்லது இல்லாதவங்களுக்கு கொடுத்தீங்களா? எத்தனை பேர் அன்னைக்கு எவ்வளவு பட்டினியா இருப்பான்னு தெரியுங்களா? இன்னைக்கு நம்ம உலக அளவுல பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி கூட கஷ்டப்பட்டிருக்காங்க. நைஜீரியா, வியட்நாம், கம்போடியா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர், ஒரு சின்ன டம்ளர், ஒரு அவுன்ஸ் தண்ணி கூட இல்லாத குழந்தைகளுக்கு சின்ன பால் கூட கொடுக்க முடியாது இருக்கு. ஆனா கர்த்தர் நம்மளை வந்து போஷித்து பராமரித்து காட்டு புஷ்பத்தை போல நம்மளை உடுத்தி விட்டுருக்காங்கன்னா நம்ம எல்லாம் கிருபை பெற்றவர்கள். கிருபை பெற்று அதெல்லாம் மறந்துட்டு சும்மா ஜாலியா உல்லாசமா இருக்கவே இருக்காதீங்க. தயவு செய்து அப்படி இருக்காதீங்க. காலம் இனி செல்லாது. அதனால கிறிஸ்துமஸ் அப்போ ஒரு நாள் ஒரு பக்கத்து வீட்டுக்காவது ஏசப்பா பத்தி சொல்லி பலகாரம் கொடுங்க.
செய்யா செய்வீங்களா? செய்வீங்களா? ஆமா, இனிமேல் அது மாதிரி சோகம் இருக்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, குடி இருக்கக்கூடாது, பெருமிதம் இருக்கக்கூடாது, நான் அந்த படம் இந்த படம் சொல்லவே கூடாது. புரியுதா? இன்னைக்கு இந்த டீம்ல அந்த மாதிரி பேச்சு யாருக்கும் வரவே கூடாது. உள்ளதை வச்சு சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணும். ஓகேவா? கர்த்தர் நல்லவர். ஆமீன், ஆமீன். ஓகே, இன்னைக்கு நம்ம ஜெயதிக்கு முன்பாக நம்ம தலையிலே தாழ்த்தி ஜெயிப்போம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கின்ற அன்பின் பிதாவே, நீர் எங்களோடு பேசுங்கப்பா. நீதியாளின் இருதயத்தை போல தகப்பனே இந்த மக்களுடைய இருதயத்தை திறந்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். நீங்க பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இயேசுவின் ஜெபகரம் அன்பின் பிதாவே. ஆமீன், ஆமீன். ரொம்ப தூரமா இருக்குது. இவ்வளவு தூரத்துல இருந்து சகோதரி வராங்கும் போது உண்மையாலுமே எனக்கு கண்ணுக்கு அழுகையே வந்துச்சு. எனக்கா நான் சரியா அவங்கள ஜாலியா கூப்பிடுவேன், சிஸ்டர் நீங்க இன்னைக்கு வரணும்ட்டு. ஆனா இன்னைக்கு இவ்வளவு தூரத்து அன்னைக்கு நாங்க ஊருக்குள்ள வரும்போது கொஞ்சம் பக்கமா அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த ஹைவேஸ்ல வரும்போது இன்னைக்கு ரொம்ப தூரமா இருக்க மாதிரி இருக்குது. அப்படியா? தெரியல. ஓகே, அதனால ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், நீங்க இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி சிஸ்டர் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க ஜெபிக்கிறத குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். கர்த்தவங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நீங்க கூட பார்க்கலாம். நாங்க அக்கா இவங்க சிஸ்டர் சொன்னாங்க செவ்வாய்க்கிழமை நைட்டு 12 to 12 ஒரே ஒரு காரியத்துக்காக தான் ஜெபிப்போம். கட்டாயம் ரிசல்ட் வரும். வெள்ளிக்கிழமை மார்னிங் 6 இருந்து ஈவினிங் 6 வரைக்கும் கர்த்தர் கொடுத்த கருத்தாய் ஜெபிப்போம். 6 பாயிண்ட் வரும். இவங்ககிட்ட கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. அந்த 6 பாயிண்ட்டுக்காக half an hour தான் ஜெபிப்பாங்க. அதுலயும் வந்து ஜெபிக்கவங்க இருப்பாங்க. சாட்டர்டேஸ்ல 9:30 to 10 o'clock. சனிக்கிழமை 9:00 இருந்து 10:30, ஆனா 10:40 கூட ஆயிடுனா ப்ரேயர் பாயிண்ட் நிறைய வரும். அதுக்காகவும் ஜெபிச்சுட்டு இருக்கோம். புதன்கிழமை தோறும் ஐக்கிய ஜெபம் 2 பேரா ஜெபிக்கிறது. 9 o'clock இருந்து 1 o'clock வரைக்கும் யார் வேணா ஜெபிக்கலாம். ஆனா அந்த புதன்கிழமை கொடுக்குற ப்ரேயர் பாயிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இப்போ வந்து என்னைய வந்து நடத்துனது பெண்களுக்குரிய காரியத்தை தான் நாங்க சிந்திச்சு ஜெபிச்சுட்டு வரோம். ஒவ்வொரு நாளும் பைபிளுக்கு ஒவ்வொரு பெண் பிள்ளைகள், எஸ்தர், மோசேயுடைய அம்மா, தாயாரு, சாரார், இப்படி. அதனால உங்களுக்கு விருப்பம் வந்தா நீங்க அவங்ககிட்ட கேளுங்க. உங்களை வந்து இந்த இதுல லிங்க்ல சேரணும் அப்படின்னா சமமதி சகோதரிக்கு சொல்லுங்க. அவங்க என்கிட்ட சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. ஜாயின் பண்ணுங்க. எப்படியாவது ஜெபிச்சு தேவ நாமத்தை மகிமைப்படுத்தணும். அதுதான் சரியா. எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 138 அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டின்மையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். ஆமீன். அடுத்தது நீதிமொழிகள் 3:34. இகழ்வாரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமீன். இந்த 2 வசனத்திலே ஒரே வேர்டு வருது. என்ன வேர்டு? தாழ்மை. இத கர்த்தர் உறுதிப்படுத்தினார். எப்படின்னாக்கா இவங்க ஜெபம் முடிக்கும் போது நம்மளை தாழ்த்தி ஜெபிக்கும்ட்டு. அப்ப நான் நினைச்சேன் கர்த்தர் என்னை உறுதிப்படுத்தினேன். ஏன்னாக்கா ஆசீர்வாதமான ஒரு மெசேஜ் எடுக்கணும் தான் நான் நினைச்சேன். ஆனா கர்த்தர் வந்து தாழ்மை எங்க தலைப்பை வந்து கர்த்தர் எனக்கு தெளிவுபடுத்தினாரு. இந்த புது வருடத்துக்குள்ள நுழையதுக்குள்ளாக நம்மை நாமே தற்பரிசோதனை செய்யக்கூடியவர்களாக காணப்படும். நம்ம மத்தியில ஆவியின் கனிகள் வெளிப்படுதா? நம்ம எப்படி இருக்கோம்? இப்ப இங்க இருக்கும் போது நம்ம ரொம்ப ஃபயரா இருப்போம், ஏசப்பாக்குள்ள இருப்போம், அப்ப இதை செய்யணும் அதை செய்யணும் பிளான் பண்ணுவோம். ஆனா அங்க கீழே இறங்கி போனி நம்ம வீட்டுக்கு போனோடனே எல்லா பிளான் என்ன செஞ்சோம் அப்செட் ஆயிடும். நம்ம அந்த இங்கிருந்து அந்த பயபக்தி வீட்டுக்கு போனோடனே எல்லாமே மாறிடும். டடால் புடால் தான். பிள்ளைங்க மேல கோவம் தான், ஹஸ்பண்ட் மேல கோவம் தான், தேவையில்லாத பேச்சுக்கள் தான், எல்லாமே வந்துடும். ஆனா நம்ம வந்து நிலைவரமான ஆவியுடையவர்களாக நம்ம காணப்படணும். அப்போ நம்ம மத்தியில ஆவியின் கனிகள் வெளிப்பட வேணும். இது ஆவியின் கனிகள் சொல்ல முடியாது. இது தாழ்மைய நம்முடைய பண்புகள். ஏன்னாக்கா தாழ்மை அப்படின்னா பணிவு, அடக்கம், சிறுமை, அல்லது தன்னை பற்றி உயர்வாக நினைக்காத ஒரு பண்பு. தன்னை பற்றி நினைக்கவே மாட்டாங்க, ரொம்ப அடக்கமா இருப்பாங்க. தாழ்மையா அந்த தாழ்மைனாவே அடக்கம், பணிவு, பொறுமை, நிதானம், தன்னை பத்தி பெருமையா பேசாது, இதெல்லாம் மொத்தம் அமைந்ததுதான் வந்து தாழ்மை. இப்ப தாழ்மை நம்ம இடத்துல காணப்பட்டுச்சுன்னா நம்ம உலகத்தை ஜெயிச்சிடலாம். கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனம் எப்படி வருதுன்னா தாழ்ந்து போகதான். எனக்கு பெண்களாகிய நாம் என்ன செய்வோம்? அதிகமா பேசக்கூடியவளா தான் காணப்படுவோம். கணவன் ஒரு வார்த்தை சொன்னா நம்ம எத்தனை வார்த்தை? 10 வார்த்தை. கொஞ்சம் போயா, உனக்கு இதெல்லாம் எங்க விளங்க போகுது? நான் எவ்வளவு பாடுபட்டு வேலை செஞ்சுருக்கேன், உனக்கு என்ன விளங்க போகுது அப்படிமா. அவங்க ஒரு வேர்டு சொல்றா நம்ம 10 வேர்டு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்லுவேன். தயவு செய்து எதிர்த்து பேசாதீங்க, பொறுமையா போயிடுங்க. நீங்க எதிர்த்து பேசி கணவனை ஜெயிச்சுட்டேன் அப்படிங்க கை தூக்கி பார்க்கலாம். என் கணவர்கிட்ட
பேசி பேசி நான் என் கனவை ஜெயிச்சிட்டேன், என் கால் கிட்ட வந்துட்டாரு, நான் சொல்லலாம் அடிமையா செய்வாரு. கை தூக்கம் பார்க்கலாம். பேசி ஜெயிச்சிட்டீங்களா உங்க வீட்டுக்கார? ஜெயிக்கவே முடியாது. அதுக்கு எதுக்கு பேசணும்? பேசவே வேண்டாமே, பொறுமையா போயிட்டு போங்க. அல்லது நீங்க பேசினா உயர்ந்துடுவீங்களா, அல்லது குட்டை ஆயிடுவீங்களா, அல்லது பருமன் ஆயிடுவீங்களா? ஒண்ணுமே இருக்காது. சமாதான குலைச்சதான். நீ பேச, கணவன் பேச, நீ பேச, சமாதான குலைச்சதான். இப்ப அமைதியா போயிடுங்களேன். ஏன் பொறுக்கக்கூடிய தன்மை இல்ல? நீ எவ்வளவுதான் உலகத்துக்கு ராணியா இருந்தாலும் வீட்டுக்கு எப்படித்தான் இப்ப மிதிக்கக்கூடியவளதான் காணப்படுவ. நீ நினைக்கலாம், எப்பா நான் இவ்வளவு ஆபீஸ்ல என்னை எப்படி மதிச்சிருக்காங்க, சே இந்த வீட்டுக்கு வந்தா பாரு ஒண்ணு கூட மதிக்க மாட்டேங்குது, பெத்த பிள்ளையும் மதிக்க மாட்டேங்குது, கணவனும் மதிக்க மாட்டேங்க. அப்படி இல்ல, நம்ம உயர்ந்த ஸ்தானத்தை தேவன் நம்ம வச்சிருக்காரு. அந்த வீட்டை ஆளுவதே யாரு ஆளுவாங்க? உங்க வீட்டுக்கார, நம்ம வீட்டுக்கார சம்பாதிச்சுதான் கொடுப்பாரு. ஆனா அந்த குடும்பத்தை ஆளுவது யார் கையில இருக்குது? நம்ம கையில தான் இருக்குது. நம்ம ஏன் அப்படி தாழ்வான மனப்பான்மைக்குள்ள போகணும்? ஆனா நம்ம அமைதியா போயிட்டோம்னா அந்த குடும்பம் சமாதானமாக காணப்படும். அப்ப நம்ம மத்தியில தாழ்மை இருக்கணும். நான் தான் பெரியவன், நானே குடும்பத்தை ஆண்டுகிட்டு இருக்கேன், நான் சம்பாதிச்சுட்டு இருக்கேன், நான் சம்பாதிச்சு இந்த குடும்பத்தை கட்டி காக்குறேன், எனக்கு இல்லாத உரிமையா நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க அப்படின்ட்டு பேச பேச என்ன ஆகும்? சமாதானம் இல்லாம போய்விடும். அதனால தயவு செய்து நான் கேட்கிறேன், இந்த வருடத்துல இருந்து தயவு செய்து பேசாதீங்க. நான்லாம் பேசி தோத்து போய் இப்பதான் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கேன், புரியுதா? ஆமா, ஏன்னா பேசி நம்ம ஜெயிக்கவே முடியாது. அதுக்கு என்ன பேசுவானே, பேசுறாரு, பேசிட்டு போடுறோம். என்ன சொல்லுவாங்க, மலையை பார்த்து நாய் குறைச்சா அந்த கதை தான். ஏன்னா யார் கனவெல்லாம் கேட்கக்கூடாதுதான் சொல்றேன், சரியா? அதனால அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க, நிச்சயமா ஜெயிச்சிடுவீங்க. இப்ப வேதத்துல நிறைய பேர் தாழ்மையா இருந்ததுனால ஜெயிச்சத நம்ம ஒரு 4 பேர்த்த மட்டும் பார்க்கலாம், சரியா? மோசே எல்லாத்துக்குமே தெரியும். மோசே தாழ்மையிலவனா அல்லது அதாவது நான் தலைவன் அப்படிங்கிற எண்ணம் முடியவனா? எப்படி தாழ்மையிலன்னு சொல்றீங்க? படிக்க பார்க்கலாம். யாத்திராகம 3:11. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். ஆமீன். இங்க என்ன சொல்ல? நான் எம்மாத்திரம். மோசே எப்படிப்பட்டவன்? மோசே ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் இல்லையா? ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன், எடுத்து அரண்மனையில வளர்க்கப்பட்டவன். அப்ப அவனுக்கு வீரமா இருக்க தெரியும், எல்லா யுத்தங்களும் அவனுக்கு தெரியும். அரண்மனையில இருந்து என்னென்ன கற்றுக்கொள்ளணுமோ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டான். எப்படி ராஜா ஆளுகை செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே அவனுக்கு தெரியும். அப்படி எல்லாத்தையும் கற்றுக்கொண்ட அவன், தேவன் அவன் சொல்றாரு, நீ இந்த இஸ்ரேல் மக்களை என்ன செய்யணும்? வழி நடத்திட்டு போகணும். அப்படிங்கும் போது இல்ல நான் திக்கு வை மந்தனாவு, நான் எப்படி இந்த மக்களை வழி நடத்துவேன் அப்படின்னு. இல்ல, நீ தான் நடத்தணும். உனக்காக ஹெல்ப்புக்கு யார் வச்சிருக்கேன்? ஆர்வம் வச்சிருக்கேன், அவன் உனக்கு செய்வான். அப்பதான் இவர் சொல்றாரு, நான் ஏமாத்துறேன்ப்பா, நானு ஏமா. ஆனா மோசேக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா எங்க வளர்க்கப்பட்டவன்? அரண்மனையில வளர்க்கப்பட்டவன்னா எல்லா வில் வித்தைகள் எல்லாமே தெரியும், எல்லா நுணுக்கமும் தெரியும், எல்லா சட்ட திட்டங்களும் அவனுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம அவருடைய தாய் என்ன செஞ்சா? பால் ஊட்டும் போது என்ன செஞ்சுப்பா? வேதத்துடைய நியாயப்பிரமாணங்கள் நியமனங்கள் எல்லாத்தையும் அவ முணு சொல்லிட்டே இருப்பா. பால் குடிக்கும் போது நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம எல்லாம் பெண்கள் தான், நம்ம பிள்ளைகளுக்கு ஃபீட் பண்ணும்போது நம்ம என்ன செய்வோம்? ஏதாவது பாட்டு பாடுவோம், இல்ல வசனம் சொல்லுவோம் இல்லையா? இல்லைன்னா என்ன பாப்போம்? என்ன பாப்போம்? இப்பத்து நிலைமை அப்படித்தான். ஃபீட் பண்ணிட்டு செல்ல அப்படி பார்ப்பான் இல்லையா? டிவி பார்த்து உட்காந்துப்பான். அப்படி இல்லை. ஆனா மோசேயுடைய தாய் எல்லா நியமங்களையும், இஸ்ரவேலுக்கு எல்லா நியமங்களையும் கற்பனைகளையும் கத்து கொடுத்தா. அப்ப மோசேக்கு நியமனம் தெரியும், கற்பனை தெரியும், நியாயப்பிரமாணங்கள் தெரியும். எல்லாமே தெரிஞ்சிருந்த மோசே சொல்றாரு, நான் அப்ப அவன் மத்தியில என்ன இருக்குது? தாழ்மை. எனக்கு எல்லாம் தெரியும், நான் அரண்மனையில வளர்த்தவன், ஏதோ ஒருத்தர் கொண்டு போட்டனா நான் வனாந்தரத்தை 40 வருஷம் இப்படி அலைஞ்சிட்டு இருந்தேன், ஆனா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அவன் சொன்னா. நான் ஏசப்பா தேவன்ட்ட இல்ல, நான் ஏமாத்தேன் ஐயா, நான் ஏமாத்தேன் அப்படின்னு தன்னைத்தானே தாழ்த்து நிமித்தமாகத்தான் மோசே இல்ல நீதான் தேவன் நினைச்சாரு, நீதான்ப்பா. இத்தனை பேர் இருந்தாலும், இஸ்ரேல்ல எத்தனை லட்சங்கள் இருந்தாலும் நீதான் வேணும், நீதான் இந்த மக்களை ஆளுகை செய்யணும்னு ஸ்டபனா தேவன் அவன் மேல நினைச்சாரு, தலைமைத்துவ பதவிய போட்டுட்டாரு. அப்போ மோசே தாழ்மையா இருந்தனாலதான் அந்த இஸ்ரவேல் மக்களை அத்தனை வருஷம் 400 வருஷமும் வழி நடத்திட்டு போனாரு. எதை கடந்து போனாங்கன்னா செங்கடல என்ன செஞ்சாங்க?
பிளந்தது இல்லையா, அதெல்லாம் அதிர்ச்சி இருந்துச்சு. யோர்தான் என்னாச்சு, பின்னிட்டு போச்சு. அப்பவுமே சாப்பாடு இல்ல மக்கள் முணுமுணுக்கும் போது மன்னா கொடுத்தாரு. நாங்களே உப்பு சப்பு இல்லாத மன்னாவை எத்தனை நாள் சாப்பிடுவோங்கும் போது காடையை கொடுத்தாரு இல்லையா. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எதைத்தான் பார்த்துருந்தாங்க, எகிப்து தான். அங்க காஞ்சொலிகளும் அந்த வெள்ளரிக்காயும் அகந்திக்காயும் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. இவ்வளவு அழகான அந்த இதெல்லாம் மன்னாவை மறந்துட்டாங்க, காடைய மறந்துட்டாங்க, கர்த்தர் செய்த நன்மையில மறந்துட்டு எப்ப பார்த்தாலும் முணுமுணுத்து அது இல்ல இது இல்ல எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும்ட்டு முணுமுணுத்து. இதனால வணங்காக்கத்துல இந்த மக்களை எப்படிதான் நடத்துறது அப்படின்ட்டு மோசேவே கோவப்பட்டார். ஆனாலும் மோசேவை தான் நீ நடத்தணும்ட்டு தேவன் சொன்னாங்க. எனக்கா மோசே இடத்துல ஒரு தாழ்மை இருந்ததுனால இவ்வளவு பெரிய இஸ்ரேல் மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு கிருபையை தேவன் அவனுக்கு கொடுத்தாரு. அப்ப மோசே போல நம்ம என்ன செய்யணும், எனக்கு எல்லாம் தெரியும்பா, நான் இத்தனை படிப்பு படிச்சிருக்கேன், இத்தனை சமையல் எனக்கு தெரியும், என்னை போல சமைக்கவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, நான் என்ன அழகா தலை பின்னாதே வித்தியாசமான தலையெல்லாம் பின்னுவேன், என்னை மாதிரி யார் பின்னுவா அப்படின்ட்டு நம்ம மேட்டிமை அடைஞ்சோம்னா கர்த்தர் நம்ம போட்டு வறுத்து எடுத்துருவாங்க. அதனால நம்ம மத்தியில மேட்டிமை இருக்கக்கூடாது. மோசே எல்லாத்தையும் கற்றுக்கொண்டவனாக இருந்த போதிலும் தன்னை தாழ்த்தி நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொன்னார். அதனாலதான் தேவன் என்ன செஞ்சாங்க, அவனை இஸ்ரேல் மக்களுக்கு தலைவனாக மாற்றினார். ஆனா நம்ம எப்படி இருக்கோம், நம்ம மத்தியில இப்படிப்பட்ட குணம் காணப்படாது. இப்படிப்பட்ட தாழ்மை நமக்கு தேவை. நான் தான் பெருசு, நான் தான் நல்லா பேசுவேன், நான் தான் நல்லா ஜெபிப்பேன், நான் தான் நல்லா வருஷத்தை டக்கான்னு படிப்பேன், நான் தான் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன், அவங்க என்ன பிரசங்கம் பண்ணது நான் பண்ணுவேன் பாத்துக்குவேன், நான் பண்ணன்னு அப்படியே அசைஞ்சிருவேன், அந்த இடமே அசைஞ்சிரும். இதெல்லாம் ஆவிக்குரிய மேட்டிவேன். அதையெல்லாம் விட்டுட்டு தாழ்மையாக 21 நாள் ஜெபிச்சேன். என்னை மாதிரி யாரும் 24 நாள் ஜெபிச்சிருப்பாங்களா? ஜெபிக்கவே முடியாது. அவ்வளவு கருத்தா கண்ணு கருத்துவா நான் ஜெபம் பண்ணேன். அதுல என்ன இருக்குது, மேட்டிமை, ஆவிக்குரிய மேட்டிமை. அதெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது. இங்க தாழ்ந்து இருக்கும்போது மோசையை உயர்த்தின தேவன் நம்மையும் உயர்த்த வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து ஒரு ஆளை பார்ப்போம். நான் டைம் இல்லாதனால சும்மா ஹின்ஸ் மட்டும் கொடுத்துருப்பேன், சரியா? அடுத்தது கிதியோனை பத்தி பார்ப்போம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன். இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். ஆமென். இந்த இடத்துல என்ன சொல்லலாமே, எல்லாரிலும் சிறியவன். கிதியோன் யாரு? யோவாசின் மகன் தான் இல்லையா? ஆனா ஒரு இடத்துல தேவதூதன் ஃபர்ஸ்ட் அவனை எப்படி கூப்பிடுறான்னா, அது முன்னால படிச்சோம்னா பராக்கிரமசாலியே. அப்ப அவன் எப்படிப்பட்டவன், ஒரு பராக்கிரமசாலி, யுத்த வீரன் அவன். ஏன்னாக்கா அவன் மோசேவோட கூட இருந்து மோசே பட்ட கஷ்டங்கள், மோசே பட்ட அனுபவங்கள், மோசே எப்படியெல்லாம் செஞ்சாரு அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்து அவன் யுத்த வீரனாக காணப்பட்டான். அமலேக்கியர்களை ஜெயிச்சான், மீதியானைகளை ஜெயிச்சான், யாரெல்லாம் எதிர்த்து வந்தாங்களோ அவங்களை எல்லாம் ஜெயிச்சான். மோசே ஜெயிச்சும் போது கூட யார் இருந்தது, கிதியோன் இருந்தான். ஆனா இங்க என்ன சொல்லலாம், எல்லாரிலும் சிறியவன். நான் பெரியவன் கிடையாது, நான் பராக்கிரமசாலி கிடையாது. அதே அதிகாரத்துல மேல படிச்சோம்னா இவன் சொன்ன பதிலுக்கு சொல்லுவாரு தேவன், நீ பலம் கொண்டு திடமனதாய் இருந்து காரியத்தை நடப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ தேவன் இத்தனையும் சொல்லி கூட அவன் என்ன சொல்றான், நான் சிறியவன், நான் எப்படி மீதியானியர். எனக்கு மீதியானியர்கள் தானே. மீதியானியர்கள் என்ன செஞ்சாங்க, இஸ்ரேல் மக்களை அடிமைப்படுத்தி இருந்தாங்க. இவங்களுடைய இவங்க நல்லா விதையெல்லாம் விளைச்செல்லாம் வந்திருக்கும், ஆடு மாடுகள் நல்லா கொழுத்துருக்கும். இந்த மீதியானிகள் என்ன வந்தாங்க, வெட்டுக்கிளி போல அந்த மக்களை என்ன செஞ்சுவாங்க, எல்லா தானியத்தையும் பொறுக்கிட்டு போயிடுவாங்க, ஆடு மாடுலாம் புடிச்சு போயிடுவாங்க, ஒண்ணு இல்லாத பண்ணிடுவாங்க. இதனால இஸ்ரேல் மக்களுக்கு என்ன செய்வாங்க, ஒண்ணுமே எடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தேவன் கிதியோனை பராக்கிரமசாலின்னு கூப்பிட்டு, நீ இந்த மக்களுக்கு மீதியானிகள் ஜெயிக்கணும், நீ அவங்களோட போரிடணும்னு சொல்வாரு. அப்பதான் இவன் சொல்லலாம், நான் எல்லாத்தோட சின்னவன் ஐயா, நான் எப்படியா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவன் எப்படி செய்யாது, பராக்கிரமசாலின்னு சொல்லுவாரு. உனக்கு இருக்கு இந்த பலத்தோட போன்னு சொல்லுவாங்க. இத்தனையும் அவன் மறந்துட்டு தன்னை மறக்கல. இருந்தாலும் அவன்கிட்ட ஒரு தாழ்மை. அந்த தாழ்மையினாலதான் எல்லாரும் நான் சிறியவனா இருக்கேன்னு அந்த இடத்துல சொல்றாரு. அப்போ அவனுடைய தாழ்மையை பார்த்துதான் மீதியானிகள் ஜெயிப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டினாரு. அவன் சொல்றாரு, ஒண்ணு கவலைப்படாத, நான் உன்னோட கூட இருக்கேன். தேவன் என்ன சொன்னாரு, உன்னோட கூட இருக்கேன். அப்ப நம்ம இப்படிப்பட்ட தாழ்மையா நம்ம காணப்படும் போது யார் நம்மோட இருப்பாங்களாம்,
தேவன் நம்மோட கூட இருப்பாரு. ஒரு நாளும் தேவன் நம்ம கைவிடவே மாட்டார். எனக்கா பொய் சொல்ல மண்ணல்ல மனமாற சொல்லியும் செய்யாது இருப்பாரோ. கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை சொல்லியும் செய்யாது இருக்கவே மாட்டாரு. எனக்கு அவர் மாறாதவர், பொய் சொல்லாதவர். மனுஷன் சொல்லிட்டு வரமாட்டான், ஆனா தேவன் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ இல்லையா? அதனால இந்த கிதியோன் வந்து என்ன செஞ்சான்? கிதியோன் நான் சிறியவன் சொல்லி தன்னை தாழ்த்தினான். ஆனா தேவன் மீதியானை ஜெயிச்சு வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரு பெரிய யுத்த வீரனாக தேவன் அவனை மாற்றினார். அப்போ மோசே வந்து தன்னை தாழ்த்தினால இஸ்ரேல் மக்களை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு தலைவனாக மாறினார். கிதியோன் எல்லாரிலும் சிறியவன் என்று தன்னை தாழ்த்தினதுனால மீதியானவை ஜெயித்து வெற்றி வாழை சூழக்கூடியவனாக காணப்பட்டார். அடுத்தது தாவீதை பத்தி பார்ப்போம். 1 சாமுவேல் 18:18. அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகன் ஆகிறதுக்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்றான். ஆமென். இது எத்தனை எம்மாத்திரம் சொல்லியிருக்கான் இல்லையா? தாவீதை பத்தி தெரியுமா? தாவீது வந்து ஆடு மேய்ச்சான் தான் நமக்கு தெரியும். ஆனா அவன் வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன், சரிங்களா? பெருஞ்செல்வந்தனுடைய பையன். தாவீதுடைய தாத்தா பேர் என்ன? ஆமா, அதுக்கப்புறம் ஈசாய் இருக்கும்போது அவன் பெரிய செல்வந்தன், புரியுதுங்களா? நம்ம அந்த காலத்துல இஸ்ரேல் மக்கள்லாம் ஒரு சங்கம் இருக்கும், சங்கத்துல சபையில அப்படின்ட்டு இருப்பாங்க. அப்ப யூதர்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கும்போது அதுல யூதர்கள் தான் இருக்கணும். என்ன இருக்கணும்? யூதர்கள் தான் இருக்கணும். ஆனா இவன் வந்து என்ன செஞ்சான்? ஈசாயி யாரு கல்யாணம் பண்ணியிருந்தான்? வேற இனத்தை கானானிய பெண்ண கல்யாணம் பண்ணியிருந்தான். இது ரொம்ப நாளா அந்த மக்களுக்கு எல்லாம் தெரியாத போய் இவன் யூத தானேன்னு அந்த சங்கத்துல வளர்ந்துகிட்டே இருந்தான். அவன் பெரிய செல்வந்தனா இருந்தனால இவனை யாருமே கேள்வி கேட்கவே இல்லை. ஏன்னா தாத்தாலாம் பெரிய செல்வந்தர் இல்லையா, கேள்வி கேட்கவே இல்லை. ஆனா அதுல ஒருத்தன் முளைச்சான், அவன் தாத்தா இருந்துச்சு. இந்த பாரு, ஈசாய் வந்து அவன் கானானிய பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். அதனால யூதர்கள் இந்த கலப்பட யூதன், பியோர் யூதன் கிடையாது. அதனால சங்கத்துல இவனுக்கு நோ பிளேஸ் அப்படின்னு சொன்ன தாவீது அப்பாவையும் தனியா வச்சுட்டாங்க, அம்மாவையும் கொண்டாந்து தனியா இருங்கன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன எப்படி இருக்கும்? நல்ல பெருஞ்செல்வந்தன், ஆனா என்ன தனியா இருக்குன்னு சொன்னோன்னு எப்படி இருக்கும்? நம்மள நீங்க நல்ல ஒரு பதவியில இருக்காங்கப்பா, ஏப்பா கொஞ்சம் வா வெளியே வந்துரு, உனக்கு இந்த போஸ்ட் கிடையாது, நீ கொஞ்சம் வெளியே வந்துரு, அப்பவுமே பாத்துக்கலாம்னா நீ எப்படி ஓகே நீ சந்தோஷமா வருவமா? அப்படியே மனசு கஷ்டப்பட்டும் குத்தப்பட்டு இத்தனை நாள் நான் நல்லா இருந்தனே, இவ்வளவு உதவி, எவ்வளவு வேலை செஞ்சனேன்னு சொல்லுவான். அதே மாதிரி இவனுக்கு ரொம்ப மனசு தாக்கம். அப்ப என்ன செஞ்சான்? தன் சர்வன்ட்ட போய் நீ இன்னைக்கு என்கிட்ட வந்து படுத்துக்கோ. என்னது? நீ இன்னைக்கு என்கிட்ட வந்து படுன்னு. ஆனா அந்த சர்வன்ட் ரொம்ப உண்மையானவ. அவன் என்ன சொல்லிட்டா? ஓடி போய் தன்னுடைய எஜமானி யாரு, ஈசாயுடைய மனைவிட்ட போய், அம்மா இன்னைக்கு வந்து ஐயா வந்து என்னை வந்து படுக்க சொல்றாரு, என்னை வந்து படுக்க சொல்லாதுன்னு நம்ம இங்க பாரு, அமைதியாரு, நீ இதை யார்ட்டையும் சொல்லாத, நீ போய் உன் வேலையை நீ பாரு, இதை தயவுசெய்து யார்ட்டையும் சொல்லாதுன்னு இவன் என்ன செய்யா? அவளை போல வேஷம் போட்டு தன்னுடைய ஹஸ்பண்ட போய் படுத்துறா. படுத்து 3 மாசம் ஆச்சு. இவன் வயிறு பெருசாச்சு, கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. சங்கத்துல ஒரே கலக்கம். எப்படி தனியா இருக்கான், இவன் தனியா இருக்கான், எப்படி ஆச்சு? அது தலைவர்களா இருப்பாங்களே, ஆசிரியர்களா இருப்பாங்க இல்லையா, அவங்களும் என்ன செஞ்சாங்க? சரி முதல்ல எல்லாத்தையும் கூட்டு, இது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அப்ப எல்லாம் கூடி நிக்காங்க. இவனுக்கு துக்கமா இருக்கும். ஆனா இவன் என்ன செய்வா? நல்லா போல்டா வந்து நிப்பா. நின்னு என்ன சொல்லுவதேமா? எல்லாரும் கேளுங்க, என் கணவன் என்ன செஞ்சான்? இவ்வளவு நாள் தங்க தலைவனா இருந்தான், அவனை நீங்க ஒதுக்கி வச்சுட்டீங்க. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கானானிய பெண்ணுகிட்ட போயிட்டு தன்கிட்ட வந்து படுக்க சொன்னான். ஆனா அந்த பொண்ணு உண்மையா என்கிட்ட வந்து சொன்னா, நான் தான் போய் படுத்தேன், அதனால நான் இந்த கர்ப்பம் என் புருஷனாலதான் உண்டாச்சுன்னு சொன்ன உடனே என்ன செய்வாங்க? எல்லாத்துக்கும் ரொம்ப துக்கமா போயிடும், அசிங்கமாயிடும். அதனால டெலிவரி ஆன உடனே தாவீது குழந்தை பண்ணுச்சு, அது தாவீது. ஆனா தாவீதுக்கு முன்னால 7 பேர் இருக்காங்க. சாலமன் வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து இது பண்ணும்போது, அபிஷேகம் பண்ணும்போது கேட்பாங்க இல்லையா? இப்ப 7 பேரு இவங்க பெரிய செல்வந்தனா இருக்கனால இந்த 7 பேருக்கும் நல்லா சாப்பாடு கொடுப்பாங்க, நல்லா பிளேட்ல போட்டு கொடுப்பாங்க, சமைப்பாங்க, வீட்டுல நல்லா ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். ஆனா இந்த தாவீது என்ன செய்வாங்க?
இழிவா பிறந்தவன். என்ன பிறந்தவன்? இழிவா பிறந்தவன். அவனை ஒதுக்கி ஒதுக்கி வச்சுவாங்க, சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனாதான் நம்ம சங்கீதத்துல படிக்கும் போது, நான் நொறுக்கப்பட்டேன், இடுக்கமான வாசல் வழியா போனேன், இடுக்கத்தின் அப்பம் எனக்கு கிடைச்சது. அவன் அந்த அந்த சங்கீதத்தை இனிமேல் படிச்சு பாத்தீங்கன்னா அவனுடைய அனுபவத்தை தான் வந்து சங்கீதமா சொல்லியிருக்காரு. 51 சங்கீதம் பாவ மன்னிப்பு சங்கீதமா போயிடும். அதனால நிறைய பாத்தீங்கன்னா சங்கீதத்துல நெருக்கப்பட்டேன், ஒடுக்கப்பட்டேன், இடுக்கத்தின் அப்பத்தை கேட்டேன், இடுக்கமான வாசல் வழியா போனேன், மனுஷனுடைய கடிப்பு இருக்கு, நான் இடையாக தேவன் என்னை பாதுகாத்து கொண்டா, இப்படி நிறைய காரியங்கள் இருக்கும். இழிவாதான் இருந்தான். ஆனா இழிவான அந்த தாவீத தேவன் என்ன செஞ்சாரு? தேவன் என்ன செய்யாரு? அபிஷேகம் பண்ணாரு. என்னவா அபிஷேகம் பண்ணாரு? ராஜாவாகாரு. அதனால இனிமே தெரிஞ்சுங்க, இழிவு ஆட்கிறேன் கிடையாது. அவனை வந்து என்ன செய்வாங்க? ஆடு மேய்க்கத்தான் விடுவாங்க, ஆடு மேய்க்கும். ஆனா இவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போதே சப்பா அந்த தேவனை துதிச்சுட்டே இருப்பான். பரவாயில்ல, எனக்கு இத்தனை பேர் இவ்வளவு இழிவா இருந்தாலும் இந்த ஆடுகளை மேய்க்கிறேன், இதுக்கெல்லாம் சந்தோஷமா பார்த்து நானும் சந்தோஷமா இருப்பேன், தேவனை மகிமைப்படுத்தி பாடிட்டே இருப்பான். அதனாலதான் தேவன் அவன் மேல நோக்கமா கொண்டார். தேவன் அவன் மேல நோக்கம் வைத்து அவனை அபிஷேகம் பண்ணி ஆட்டிடையனாக இருந்தனை அரசாலும் மைந்தனாக தேவன் அவரை மாற்றினாரு. அப்பதான் இங்க வந்து என்ன சொல்றாங்க? சவுல் என்ன செய்றாரு? தன்னுடைய மகளை வந்து கொடுக்கிறதுக்கு திருமணம். ஏன்னா சவுல் வந்து ராஜா. இஸ்ரேலுக்கு முதல் ராஜா யாரு? சவுல். அதுக்கப்புறம் தான் தாவீது இல்லையா? அப்போ சவுல் வந்து தன்னுடைய மகனை இவரு கல்யாணம் பண்ணு கொடுக்கும்போது தான் இவன் எம்மாத்திரம் எல்லாமே தெரியும். தேவனுக்கு ஏற்ற ஒரு தாசன் தான் வந்து தாவீது. ஆனா தாவீது என்ன செய்யறான்? எம்மாத்திரம்னு கேட்கிறான். அப்போ நம்ம மத்தியில ஒரு தாழ்மை இருக்கும் போது கர்த்தர் நம்ம என்ன செய்யறது? நம்முடைய தலையை உயர்த்த வல்லவர், நம்முடைய தலையை உயர்த்த வல்லவர். எவ்வளவு பணிவா நம்ம போறோமோ அவ்வளவு பணி, அதுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை தேவன் நிச்சயமா தருவாங்க. தாவீது இழிவாக எண்ணப்பட்டான். தாவீது மற்றவளால துச்சனமாக எண்ணப்பட்டான், மற்றவளாக என்ன வெறுக்கப்பட்டான், ஒதுக்கப்பட்டான், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். ஆனா தேவன் அவன் மேல என்ன செஞ்சாரு? அன்பு இருந்தது. அவனுடைய பணிவை பார்த்தாரு, அவனுடைய தாழ்மையை பார்த்தாரு, அவனை வந்து என்ன செஞ்சாரு? அரசனாக மாற்றினார். அப்போ நம்ம மத்தியில நம்மளுடைய குடும்பத்துல நம்ம தள்ளப்பட்ட கல்லா இருக்கோமா? மற்ற இழிவா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமா? உனக்கு பணமே இல்லை, உன்கிட்ட குணமே இல்லை, உன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது போ அப்படி நம்ம இழிவா பேசுறோமா? பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்க தலையை நிச்சயமாய் தாவீதை உயர்த்தினது போல உங்க தலையை தேவன் உயர்த்த வல்லவர். ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க, நெருக்கப்படுறீங்களா? கவலையப்படாதீங்க. நெருக்கத்தின் வாசலை தேவன் என்ன செய்வாங்க? அகலமான வாசலாக தேவன் நம்மை மாற்ற வல்லவர். ஒரு நாளும் தேவன் நம்மை ஏமாற்றவே மாட்டார். அவை நோக்கி பார்த்த மகள் பிரகாசம் என்னென்ன அவைகள் வைக்கப்பட்டு போனதே கிடையாது. உண்மையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற ஜனமாக இருக்கின்றபடினால் அவர்களை பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொள்வேன் அப்படின்ட்டு இந்த வசனம்லாம் பொய்யா? இந்த வசனம்லாம் அனுபவத்திலிருந்து வந்த வசனங்கள். அதனால தாவீதை போல நம்ம தாழ்மையா இருக்கும்போது தாவீதின் தலையை உயர பண்ணின தேவன் நம்முடைய தலையும் உயர பண்ணுவார். ஹல்லேலூயா. மோசேவின் தாழ்மையினால இஸ்ரேல் மக்களை வழிநடத்தக்கூடிய கிருபை பெற்றார். அதே போல கிதியோன் என்ன செஞ்சான்? தாழ்மைப்படுத்தினால மீதியானை ஜெயிச்சு வெற்றிவாகை சூடக்கூடியவனாக இருந்தான். தாவீது தாழ்மையா இருந்தனால ஒரு அரசராக தேவன் அவனை மாற்றினார். அடுத்த பத்தி பார்த்து முடிப்போம். சாலமன். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியானை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்குகிறீர். நானோ என்றால் போக்கும் வரத்து அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். ஆமென். இது தெரியும் இல்லையா எல்லாத்துக்கும்? இந்த கதை எல்லாத்துக்கும் தெரியும், சொல்ல வேண்டியது இல்லை இல்லையா? அப்போ இப்படி இருந்த சின்ன பிள்ளையா இருந்த சாலமோன தேவன் என்ன செஞ்சாரு? ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாரு. ஏன் அப்படி அபிஷேகம் பண்ணும்போது இவன் யார்கிட்ட வளர்ந்தவன்? தாவீதோட இருந்தவன். அப்போ ஒரு அரசனுடைய மகன் தான் சாலமன். அப்ப எல்லாமே அவனுக்கு தெரியும். அப்பா எப்படி அரசாட்சி செஞ்சாரு, அப்பா எப்படி ரூல் பண்ணாரு, அப்பா எப்படி மக்களை எல்லாம் வழி நடத்தினாங்கிறதெல்லாம் தெரியும். தெரிஞ்சிருந்தும் கூட இவன் என்ன செஞ்சான்? சாமி என்ன சொன்னா? இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியானை என் நானோ என்றால் போக்குவரத்து அறியாது. ஆமா, அவன் என்ன, நான் சின்ன பிள்ளை, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு அவன் சொன்னான். தன்னை தாழ்த்திட்டான். ஆனா ராஜாவிட்ட வளர்ந்தவன், எல்லா வீரமும் கற்றவன், எல்லா நுணுக்கமும் அறிந்தவன் ஓகே 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 ஓகேன்னு சொல்லல. சொன்னானா?
ஓகேன்னு சொல்லவே இல்லை. எப்பா நான் எப்படிப்பா ராஜா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதே அப்படின்ட்டு அவன் என்ன செய்யறான், தன்னை தாழ்த்துறான். அப்பதான் கனவுல வந்து தேவன் கேட்க உனக்கு என்ன வேணும் அப்படிங்கும் போது இந்த ஆன்சர் இல்லையா, இந்த ஆன்சர் சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு, ஓஹோ நீ வந்து ஒரு பெரிய பொருள் பணக்காரன் ஆகணும், அல்லது இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும் கேட்காத, நீ என்னத்தை கேட்கிற, ஞானத்தை, இந்த மக்களை வழிநடத்தக்கூடிய ஞானத்தை கேட்கிற. அதனால உன்னை போல ஞானம் உள்ளவன் இனி பிறக்கவும் மாட்டான், இருந்ததும் கிடையாதுன்ட்டு அவனை தேவன் என்ன செய்யாரு, ஞானவானா மாற்றுறாரு, பெரிய செல்வந்தனா மாத்துறாரு. அவனை போல செல்வந்தன் யாருமே கிடையாது, இருந்ததும் இல்ல, இருக்க போவதும் கிடையாது. அப்போ அந்த சாலமன் என்ன செஞ்சான், தன்னை தாழ்த்தினான். தன்னை தாழ்த்தும் போது கர்த்தர் அவனை என்ன செஞ்சாரு, பெரிய செல்வந்தனா மாத்து. அவனை போல செல்வந்தனும் கிடையாது, அவனை போல ஞானம் உள்ளவனும் கிடையாது. கர்த்தருடைய பார்வைக்கு அவன் மேலானவனாக காணப்பட்டான். இப்ப இந்த 4 பேர்த்துல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், தாழ்மை. மோசேயுடைய தாழ்மை என்னாச்சு, அவனை தலைவனா மாட்டுச்சு. கிதியோனுடைய தாழ்மை மீதியானியரை ஜெயிச்சு வெற்றி வாகை சொன்னான். தாவீதுடைய தாழ்மை ராஜாவை மாட்டினார். சாலமோனுடைய தாழ்மை ஞானவான்களாகவும் பெரும் செல்வந்தனாக மாற்றினான். அதனால அவன் வந்து மேட்டுமையை அடையவே இல்லை. நான் பெரிய செல்வன், எனக்கு இவ்வளவு அவன்கிட்ட இருந்தது அந்த கழுதைகள், கோவேரி கழுதைகள், பொன் மாணிக்கம், பவளம், வைடூரியம், சுனிரம், இதெல்லாம் வந்து இப்பெல்லாம் கிடைக்குதா, இல்ல. அவன்கிட்ட இருந்தது போல எப்பவுமே கிடையாது. அதை விட பியூட்டி யாருமே எருசலேம் ஆலயத்தை கட்டல. அவங்க அப்பா கட்டினாரா, இல்ல, இவன் தான் கட்டினான். எனக்கு இவனுடைய கைகள் எப்படி இருந்துதான், சுத்தமுள்ளதா இருந்தது. தாவீதுடைய கையை போர் தொடுத்து அவன் கை ரத்த கையா இருந்தது. இவன் வந்து சுத்தமுள்ளவனா இருந்தான், தாழ்மையுள்ளவனாக இருந்தனால கர்த்தர் என்ன செய்றாரு, இவனை வச்சுதான் அந்த எருசலேம் ஆலயத்தை கட்டணும்னு சொல்லிட்டாரு. அப்போ எருசலேம் ஆலயத்தை கட்டக்கூடிய ஒரு கிருபையும் அவனுக்கு கிடைச்சது. 3 வகையான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தாரு. இப்போ இந்த தாழ்மை நம்ம இடத்துல இருந்தா நமக்கு என்ன, இப்ப இவங்க எல்லாம் பார்த்து நம்ம ஆண்டோம், ஆனா நமக்கு ஸ்பெசிபிக்கா கர்த்தர் கொடுத்தது என்ன அப்படிங்கிற 3 பாயிண்ட் நான் சொல்லுவேன். சங்கீதம் 138 படிச்சதுதான். 138 6வது வசனம். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்து தாழ்மை உள்ளவரை நோக்கி, ஆமென் ஆமென், நோக்கி பார்க்கிறார். கர்த்தர் என்ன செய்யாது, நம்மள நோக்கி பார்க்கிறார். எப்படிப்பட்ட நேரத்தை நோக்கி பார்க்கிறாரு, நம்முடைய கஷ்டத்தின் நேரத்துல, நம்முடைய கவலையின் நேரத்துல, பணம் இல்லாத நேரத்துல, சஞ்சலப்படுகிற நேரத்துல, வேதனையான நேரத்துல, பலவீனமான நேரத்துல கர்த்தர் என்ன செய்வாராம், நம்மை நோக்கி பார்ப்பாராம். கர்த்தர் என்ன செய்வாரா, நம்மை நோக்கி பார்ப்பாரு. அப்ப தாழ்மை உள்ளவராக இருந்தா கர்த்தர் நம்மை நோக்கி பார்ப்பாரு. நம்முடைய வீட்டு கஷ்டத்தை தேவன்கிட்ட சொல்லணும். நம்முடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், பொருளாதார கஷ்டங்கள், எதுவா இருந்தாலும், கவலைகள், துன்பங்கள், தொல்லைகள், இவன் என்னை இப்படி பேசுறா, உண்மையா நான் சொல்லனா போயிட்டே இருப்பேன். எனக்கு கிராஸ் பண்ணணும் இல்லையா, அப்ப கிராஸ் பண்ணவும் போயிட்டே இருப்பாங்க, வண்டி வந்துட்டு, ஏசப்பா எனக்கு கொஞ்சம் வலியை செம்மையாக்கிட்டாங்களேன், ஏசப்பா எனக்கு வலியை உண்டாக்கிட்டாங்களே சொன்ன அடுத்த நிமிஷத்துல அழகா எல்லாம் நிற்கும். என்னுடைய அனுபவம். இப்ப கூட சிஸ்டர் சொல்லிட்டாங்க நீங்க வந்துகிட்டே இருங்கன்னு. ஆனா அந்த நிமிஷ இதுல வந்துகிட்டே இருங்க, இயற்கை பதை வருவாங்கன்ட்டு. ஆனா இயற்கை பதை நேத்து எனக்கு கொடுத்த அட்வைஸ் என்னன்னா, நீங்க புரிஞ்சுக்கிட்டே நில்லுங்க, நான் வந்துடுவேன். இவங்க என்ன சொல்றாங்க, வாங்கன்னு. இயற்கை பதைக்கு போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப். என்ன செய்யுதுன்னு தெரியல. ஆனா மறுபடியும் இயற்கை பதை சொன்னாரு, சிஸ்டர் நீங்க வாங்க, வந்துகிட்டே இருங்க, ஃபர்ஸ்ட் கட்டை விட்டுருங்க, செகண்ட் கட்ல வாங்க, நான் வந்துட்டு இருப்பேன், நான் நிப்பேன்னாரு. சரி பார்த்தேன், செகண்ட் கட்ல நான் அங்க வரும்போதே பார்த்தேன். அவருக்கு என்னை ஐடென்டிஃபை பண்ண தெரியல. ஏன்னாக்கா நான் நல்லா சொட்டர் ஜக்கின்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு வந்ததால தெரியல. அப்போ நம்மள வழிநடத்தக்கூடியவங்க இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம், ஈஸியா வந்துடலாம் இல்லையா, வழிநடத்தலாம். அப்ப தேவன் நம்மை வழி நடத்தும் போது எதையுமே நம்ம ஜெயிச்சலாம். அப்போ நான் பிரிட்ஜ் ஏறும் போதே சொன்னேன், ஏசப்பா என்னமோ காட்டுக்குள்ள நான் போறேன், எனக்கு முன்ன பின்ன தெரியாது, நீங்க என்னோட வாங்க, அப்படிதான் சொல்லிதான் ஜோம் பண்ணேன். ஆனா அங்க வந்து எனக்கு தடுமாற்றம் வந்துருச்சு. எனக்கு அப்படியே கருப்பா இருக்குது, இருட்டாகுது, இதுக்குள்ள நம்ம போகணுமே. எப்போதுமே என் ஹஸ்பண்ட் வருவாங்க, இந்த மாதிரி தூர இடத்துக்குலாம் போனா ஹஸ்பண்ட் வருவாங்க. லோக்கல்ல பட்டாபிராம் தின்னூர் வரைக்குமே ரோடு தானே, ஆனா உள்ளுக்குள்ள போறத யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு வருவேன். இன்னைக்கு ஒரு டீச்சரை கூப்பிட்டேன், அவங்க இன்னைக்கு வர முடியல. ஆனா நான் இன்னைக்கு தனியாமையில விடப்பட்டேன். ஆனா ஏசப்பா என்னோட கூட இருந்தாரு. அப்ப நான் ஜோம் பண்ணேன், ஏசப்பா எனக்கு வழி காட்டிடுங்க ஏசப்பா, அங்க இயக்கப்பதை நிக்கணும் ஏசப்பா, நான் பார்க்கணும், அது போய் நான் பார்க்கணும். உனக்கு சித்தம் பண்ணா இன்னைக்கு மீட்டிங் அட்டன் பண்ணாங்க, நீங்க சொன்னதை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிதான் நான் ஜோம் பண்ணேன். கர்த்தர் நன்மையான காரியத்தை தேவன் செஞ்சு கரெக்டா பிரதை பார்க்க செஞ்சேன். அப்போ நம்ம வந்து கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது நிச்சயமா அவர் நமக்கு செய்வாரு, நிச்சயமா செய்வார். பைப்ல தண்ணியே வரல, நீ போய் கொட்டை வச்சு நிக்கையா,
ஏசப்பா பைப்புல நான் போய் நிக்க போறேன், தண்ணி வரணும், பார்க்கலாமே நீங்களா அவங்களா நானான்ட்டு நீ ஜபதம் பண்ணிட்டு போய்ப்பாங்க, உண்மையா நம்பிட்டு போய்ப்பாங்க. சுவிட்ச் இந்த ஆன் பண்ண உடனே நான் கண்டிருக்கேன், நான் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். நமக்கு செய்யாது யாருக்கு செய்வாரு? ஏன்னாக்கா நம்ம அவருடைய பிள்ளை, செல்ல பிள்ளைகள் இல்லையா? நாம யாரு? அவருடைய செல்ல பிள்ளைகள், அவருடைய ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளைகள், அவர் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட பிள்ளைகள், அவரால் அன்பால நேசிக்கக்கூடிய பிள்ளைகள் இல்லையா? நமக்காக அவர் ரத்தம் சிந்திக்காது. நம்ம செல்ல பிள்ளைக்கு இறங்காம யாருக்கு இறங்குவாரு? மத்தவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு இறங்குவாங்க, நமக்கு தான் இறங்குவாங்க. ஆனா நம்ம கேட்கறது கிடையாது, ஃபெய்த்ஃபுல்லா கேட்கறது கிடையாது, நம்பிக்கையோட கேட்க செஞ்சா செய்யுங்கப்பா, இல்லைன்னா போங்கப்பா, அப்படித்தான் நம்ம கேட்கணும். எல்லாம் ஃபெய்த்ஃபுல்லா கேட்கணும். அப்போ அவங்க நோக்கி பார்க்கும்போது நம்ம உண்மையாலுமே கத்த நம்ம என்ன செய்வாங்க, நம்முடைய வழியெல்லாம் விசாலமாக்கி நம்ம நடக்க செய்வாரு. ரெண்டாவது, அப்போ தாழ்மையிலவனே என்ன செய்வாரு, நோக்கி பார்ப்பாரு. ரெண்டாவது என்ன செய்வானா, நீதிமொழிகள் 3:34. ஆமே, தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். கிருபைனா என்ன? ஈவுனா என்ன? கிஃப்ட், இலவசமா கிடைக்கும். உங்களுக்கு இலவசமா ஒரு சாரி கொடுக்காங்கன்னா, இலவசமா கொடுக்காங்கன்னு உட்காந்துக்கோமா? இலவசமா கொடுங்க, சீக்கிரமா தீர்ந்து போட போகுது இல்லையா? அப்போ இலவசமா கொடுக்க பதவிக்கும் மத்த காரியத்துக்குமே நம்ம என்ன செய்ய ஓடுவோம். அப்போ கிருபைங்கும் போது இலவசமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம். அதை நம்ம வாங்கணும்னா நம்ம என்ன செய்யணும், ஓடணும். இலவசமா பதவிக்கு ஓடும்ல, அப்ப இலவசமா கிடைக்கக்கூடிய பொக்கிஷமாகிய அந்த ரட்சிப்பு, இலவசமா கிடைக்கக்கூடிய அந்த பொக்கிஷமாகிய அந்த மேன்மையான பரலோகம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், வேகமா ஓடணும், அவருடைய வார்த்தையில ஓடணும், ஜபத்துல ஓடணும். அப்படியே லேசா இருக்கவே கூடாது, தொய்ந்து போகவே கூடாது. காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபிக்கணும், 12 மணிக்கு ஜெபிக்கணும். யாருக்காவது அந்த கட்டுகள் இருந்தா கட்டுகளை உடைக்கிறேன் 12 மணிக்கு தான் நைட்டு. அதனாலதான் நான் 12 மணிக்கு ஜெபிக்கிறேன். என்னுடைய 2வது பொண்ணுக்கா அவளுக்கு நிறைய வேலை கிடைக்கவே இல்லை, நிறைய படிச்ச வேலை கிடைக்கல. அவ ஒரு சபதம் செஞ்சா, மம்மி 12 மணிக்கு நான் ஜெபிக்க போவேன். ஏன்டி 12 மணிக்கு ஃபர்ஸ்ட் நான் தான் ஏசப்பாவை துதிக்கணும். கரெக்டா 12 மணிக்கு அலாம் வைப்பா, எந்திரிச்சு சோத்தோன்னு சொல்லுவா. ஒரு 10 நிமிஷம் சோத்து சொல்லி மறுபடியும் படுத்துப்பா. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவ ஏசப்பா சோத்தணும். ஆனா பாத்துக்கோங்க, செஞ்சவருக்கு கொஞ்ச நாள் அவருக்கு நல்ல ஜாப் கிடைச்சு இன்னைக்கு வெளிநாட்டுல இருக்கிறதுக்கு கத்த. அப்ப அந்த 12 மணிக்கு கட்டுகளை உடைக்கிற நேரம் தெரியுமா அது உங்களுக்கு? என்ன பில்லி சூன்யம் வந்தாலும், மாயம், மந்தங்கள், தந்திரங்கள், எந்திரங்கள், கருமங்கள், அந்த தொடர்ந்து பிடிக்கின்ற பாவங்கள், அந்த நம்முடைய மூதாதைகள் செய்த பாவங்கள், மூதாதைகள் விட்ட சாபங்கள் எல்லாத்தையும் உடைக்கக்கூடிய நேரம் 12 மணி, இரவு 12 மணிக்கு. அதை நீங்க மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. எந்திரிச்சு என் பிள்ளை மாதிரி ஒரு 10 சோத்தம் போட்டுனாலும் படுங்க, எல்லாத்தையும் முடிச்சு ஒரு காரியத்தை நினைச்சு அதுக்காக மட்டும் சோத்தம் போட்டு படுங்க, கர்த்தர் அதை உடைப்பாரு. சரியா? அப்போ கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய நேரம் 12 மணி. அதிகாலையில கர்த்தரை தேடும் போது புதிய கிருபையா தேவன் நம்மை அலங்கரிக்கிறார். அதனால கிருபை வேணும்னா ஜெபிக்கணும், கிருபை வேணும்னா அவரை தேடணும், கிருபை வேணும்னா அதிகாலையில தேவனோடு உறவாடணும், கிருபை வேணும்னா உபவாசம் பண்ணணும். அப்பதான் கிடைக்கும். சும்மாலாம் கிருபை கிடைக்காது. பொக்கிஷம் கிடைக்கிறது சும்மாவா? பொக்கிஷம் கிடைக்கிறது சும்மாவா? அதுக்காக நம்ம செயல்படணும் இல்லையா? அதனால நல்லா ஜெபிங்க, இன்னும் ஜெபிங்க, விழித்திருந்து ஜெபிங்க, உபவாசித்து ஜெபிங்க, கருத்தா ஜெபிங்க, போராடி ஜெபிங்க, கண்ணீர் விட்டு ஜெபிங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அடுத்த ஒரு பாயிண்ட், அதே நீதிமொழிகள் 29:23. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மன தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். ஆமென். என்ன அடைவானா? கனம் அடைவான். தாழ்மையா இருந்தா கனம் அடைவான். பந்திக்கு முந்திக்கு போயிடுவோம் இல்லையா? ஒரு பெரிய மீட்டிங் நடக்குதுன்னா லேட்டா வருவோம். 10 மணிக்கு மீட்டிங்னா 11 மணிக்கு வருவோம், 12க்கு வருவோம். கீழே எல்லாம் உட்கார மாட்டோம், நேரா முன்னால போயிட்டு உட்காருவோம். பாத்துருக்கீங்களா? அப்ப பாசுவோம், ஏமா லேட்டா வந்தல பின்னால போ அப்படிம்பாங்க. எந்த இடத்துலயுமே நம்ம போய் நம்ம தான் பெருசு, நம்ம தான் அந்தஸ்து முன்னால போய் உட்காராதீங்க. உங்களை கூப்பிடணும், ஆமா முன்னால வந்து உட்காம ஏமா பின்னால உட்காந்துக்க அப்படின்னு. அதனால முதன்மையான இடத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, தேடக்கூடாது. கர்த்தருடைய வேலையில மட்டும் முதன்மையான இடத்தை தேடணும். கர்த்தருடைய காரியத்துக்கு மாத்திரம் முதன்மையான இடத்தை தேடணுமே தவிர உலகத்தினுடைய காரியத்துக்கு முதன்மையான இடத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, தேடவே கூடாது. நம்ம தாழ்மையா இருக்கும் போது கர்த்தர் அந்த இடத்துல உன்னை உயர்த்துவாரு. கர்த்தர் அந்த இடத்துல உயர்த்துவாரு. ரொம்ப சொந்தம், உன்னுடைய தம்பி பிள்ளைக்கு மேரேஜ் ஆகுது, நான் போய் முன்னால நிக்கணும், அப்ப நாம் தான் அந்த இதை எடுத்து கொடுக்கணும், நான் தான் செய்யணும்ட்டு முன்னால போய் நின்னா உன்னை விட்டு போட்டு அடுத்த ஆளு அவன் என்ன செய்வான், ஆயத்தப்படுத்திப்பான்.
அதே நீ பின்னால உட்காந்துனா ஏக்கா வாக்கா நீ தானே எடுத்து கொடுக்கணும், ஏக்கா வாக்கா நீ தான்க்கா செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட்டு கூட நீ முந்தி போனீன்னா நிச்சயமா ஃபெயிலியர் தான். அதனால முந்துவதை விட்டு விடுங்க. முந்துவதை என்ன செய்யக்கூடாது, விட்டுடணும். ஆனா கர்த்தருடைய காரியத்தை முந்திக்கணும். பெருக்கணுமா நான் பெருக்கிறேன், துடைக்கணுமா நான் துடைக்கிறேன், சர்ச்சை துடைக்கணுமா நான் துடைக்கிறேன், சர்ச்சுக்கு வேலை செய்யணுமா நான் செய்வேன், அதுல முந்திக்கணும். நான் உலகத்தின் காரியத்துல முந்தி கொள்ளவே கூடாது. அப்போ நீ கத்த அந்த தாழ்மை இருக்கும்போது கத்த என்ன செய்வாங்க, நம்மள கனப்படுத்தாரு. இந்த 3 பாயிண்ட் போதும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யாது, நோக்கி பார்க்காது. 2வது கிருபை தரிக்காது. 3வது கனம் பண்ணுவாரு. இந்த 3 காரியங்களுக்கு நம்மள ஒப்பு கொடுக்கணும். அப்ப நம்ம தாழ்மையா இருக்கும்போது எசப்பா நீங்க என்னை நோக்கி பார்ப்பீங்க, எசப்பா நான் தாழ்மையா இருக்கும்போது நீங்க எனக்கு கிருபை தரீங்க, எசப்பா நான் தாழ்மையா இருக்கும்போது நீங்க என்ன கனப்படுத்துவீங்க. இப்படிப்பட்ட பாக்கியத்தை நான் பெறணும் எசப்பா அப்படின்ட்டு நம்ம தேவன் வேண்டும் போது கத்த நிச்சயமாலுமே நம்ம என்ன செய்ய மாட்டாரு, கைவிடாத நேசனாவது நம்மை உயர்த்த வல்லவர். மோசேவை உயர்த்தின தேவன், கிதியோனை உயர்த்தின தேவன், தாவீதை உயர்த்தின தேவன், சாலமனை உயர்த்தின தேவன் நம்மையும் உயர்த்த வல்லவர். அப்பேற்பட்டதான தாழ்மையை நம்ம தரித்துக் கொள்வோம். கர்த்தர் நிச்சயமானு உயர்த்துவாங்க. நம்ம குடும்பத்துல தாழ்மையா இருக்க பழகுங்க. கணவன் மனைவிக்குள்ள தாழ்ந்து போங்க, விட்டு கொடுங்க. மாமியாவோட இருக்கிறவங்க மாமியார் சொல்றாங்க, அவளுக்கு என்ன தெரியும், அவன் மகளை ஒரு மாதிரி பாக்குறா என்ன பாக்குறான்ட்டு அப்படின்னா பார்ஷாலிட்டி பார்க்காதீங்க. உங்களை யார் பார்த்துருக்கா, கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. நாத்தனாக கொழுந்தனாக மச்சனை இப்பெல்லாம் ஐக்கியம் இருக்கும்போது நீங்க தாழ்மையாவே இருந்து பாருங்க, நிச்சயமா கர்த்தர் உங்களை உயர்த்துவாங்க. நான் ஒரு பொண்ணுக்கு சொல்லிட்டு இருந்தேன், ஏமா நீ தாழ்ந்துதான் போவேமா ஆண்டி, நான் தாழ்ந்து போக போக அவங்க இன்னும் என்னைய கொட்டிக்கிட்டே இருக்காங்க, கொட்ட கொட்ட குனியவா அப்படிங்கிற, நீ கொஞ்சம் குனிஞ்சு பாரு அப்ப நீ நிமிந்துக்குவா அப்படின்னு நான் சொன்னேன். சில அதை என்ன செஞ்சுக்காங்க, பிளஸ்ஸா இவருக்கு ஒண்ணுமே தெரியாது, நம்ம பேசி பேசி இப்படி பேசிட்டே இருக்கா, இப்படியே இருக்கா, அவருக்கு ஒண்ணும் தெரியாது, ஆனா அவருக்கு எல்லாமே தெரியும், ஆனா தாழ்ந்து இருக்கா. அதனால இப்படிப்பட்ட தாழ்மையை நம்ம தரித்துக் கொள்வோம் இல்லையா. தார் எங்கும் உலகம் எங்கும் கர்த்தருடைய வசனத்தை நம்ம சொல்லுவோம். சுவிசேஷ பணியில நம்ம ஈடுபடுத்திக் கொள்வோம். உங்களால முடிஞ்ச நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாக்காவது இயேசுவை நேசிக்காத சொல்ல பழகிக்கும். காய்கறிக்காரன் யார் வந்தாலும் அவன்கிட்ட இயேசுவின் அர்த்தம் செய்யும் அல்லது ஏதாவது ஒன்று சொல்லி இயேசுப்பா பத்தி பிரஸ்தாபம் பண்ணுங்க. அதுதான் நல்ல கிறிஸ்துமஸ், அதுதான் ஆனந்தமான கிறிஸ்துமஸ், அதுதான் சந்தோஷமான கிறிஸ்துமஸ். இந்த கிறிஸ்துவின் பிறப்புல நம்ம தாழ்மையா இருக்க பழகும். ஏன்னாக்கா தேவனே தாழ்மையின் வடிவம் எடுத்து அடிமை ரூபம் எடுத்து என்ன செய்றாரு, மனித சாயல் நானாக அடிமையாக என்ன செய்றாரு அந்த வசனத்தை சொல்லிடுங்க. திடீர்னு அந்த ஞாபகம் வந்துச்சு இல்லையா. மனுஷன் ஆமா, அப்ப தேவனே தன்னை அடிமையாக்கினாங்க இல்ல, அப்ப நம்ம எம்மாத்து. அதனால எசப்பானுடைய அடிமையை, எசப்பானுடைய தாழ்மையை நம்ம பழகிக்கும். கத்த பெரிய காரியத்தை தேவன் செய்வார். இந்த தருணத்தை கொடுத்த அருமையான சகோதரிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ரொம்ப அருமையான செய்தி அப்பா கொடுத்தாங்க. இந்த நாள்ல எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும்னு சொல்றவங்க கரங்களை தட்டி எப்படி மோசேயுடைய தாழ்மை, கிதியோனுடைய தாழ்மை, தாவீதுடைய தாழ்மை, சாலமோனுடைய தாழ்மை இருந்தது போல நாம கூட எப்படி இருக்கணும், அவருடைய சமூகத்துல தாழ்மையா இருக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரு, உயர்த்தக்கூடியவரா இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு, காரியங்களை நமக்கு நடப்பித்து தருகிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, கிருபை கொடுக்கிறார். மனத்தாழ்மையா இருக்கும் பொழுது நிச்சயமாய் கனத்தாண்டவர் என்ன பண்ணாரு, நமக்கு கொடுக்கிறார். அருமையான செய்தியை கொடுத்த அம்மாக்கு நன்றி. இந்த நாள்ல நம்முடைய அழைப்பை கேட்டு மிக சிறப்பாக நம்ம மத்தியில, ஏன்னா வண்டி ஓட்டிட்டு வருவாங்க, அவங்க 2 வீலர் ஓட்டிட்டு வந்திருக்காங்க. இவ்வளவு ரிட்டையர்டு டீச்சர், ஆனா நம்மளால என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. சில காரியங்கள் ஜபத்துக்கு கூட நம்ம என்ன பண்ண முடியல, வர முடியல. ஆனா அவ்வளவு லாங்ல இருந்து அவங்க டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமா நம்ம பெண்கள் மத்தியில ஒரு சிறப்பு பாடல் பாடணும்னு சொல்லி ஒரு பாடல் நாங்க எடுத்திருக்கிறோம். பாடுகிறவர்கள் முன்பாக வரும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு நேரம் இல்ல, துரிதமா வாங்க. பாடல் யாரெல்லாம் பிராக்டிஸ் பண்ணீங்க எல்லாம் எழுந்துவாங்க. நம்ம 21 நாள் உபவாச நாட்களில வந்தவங்க எல்லாருமே எழுந்துவாங்க. எல்லாரும் அப்படியே லைனா நில்லுங்க பார்க்கலாம். நமக்கு இடம் இல்லைனாலும் லைனா நில்லுங்க. எழுந்து
பின்னாடி இருக்கிறவங்கள வாங்க, ரெண்டு ரெண்டு லைனா நில்லுங்க, அப்படியே லைனா நிக்கலாம். நீங்க வாங்கல, கொஞ்சம் முன்னாடி வாங்க. நமக்கு போதுமான இடம் இல்ல. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. பாடல் கற்றுக்கொண்ட எல்லாரும் வாங்க. நீங்க லைனா நின்னா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்ல வந்துருங்க. ஜெர்னாக ஃப்ரண்ட்ல வாங்க. இப்படி வாங்க, எல்லாரும் ஃப்ரண்ட்ல வாங்க, கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். சியோனிலும் சுவிசேஷகி எழும்பி வா, ஏறி வா. எருசலேமிலும் சுவிசேஷகி எம்பீரித்து நீ ஆர்ப்பரி. சியோனிலும் சுவிசேஷகி எழும்பி வா, ஏறி வா. எருசலேமிலும் சுவிசேஷகி எம்பீரித்து நீ ஆர்ப்பரி. வல்லமையை தரித்து கொண்டு உன் தூசியை உதறிவிடு. உன் வல்லமையை தரித்து கொண்டு உன் தூசியை உதறிவிடு. எழுந்து சியோனே, எழுந்து சியோனே, அழைத்தவர் தோன்றுண்டு. எழுந்து சியோனே, எழுந்து சியோனே, பெரியவர் தோன்றுண்டு. எழுந்து சியோனே, எழுந்து சியோனே, அழைத்தவர் தோன்றுண்டு. எழுந்து சியோனே, எழுந்து சியோனே, பெரியவர் தோன்றுண்டு. நீ வலியவர் வழியை திறப்பவர், வல்லவர் உன்னோடு எழுப்பி வா. நீ வலியவர் வழியை திறப்பவர், வல்லவர் உன்னோடு எழுப்பி வா. எழுந்து சியோனே, எழுந்து சியோனே, அழைத்தவர் உன்னோடுண்டு. எழுந்து சியோனே, எழுந்து சியோனே, பெரியவர் உன்னோடுண்டு. கிருபை வரங்களை நீக்கிடுவார். கிருபை வரங்களை நீக்கிடுவார். சுமடைகள் வழி நடந்தோ, அவர் கரமுழந்து துணை நின்றோ. அவர் சுவடைகள் வழி நடந்தோ, அவர் கரமுழந்து துணை நின்றோ. மற்றென்று ஒதுக்குவோர் முன்பாக பொன்னாக விளங்க செய்வார். சாம்பல் இல்லை சிங்காரத்தால், அவமானம் இல்லை வெறுமானத்தால். பெண்ணேறி மண்ணின்று ஒதுக்குவோர் முன்பாக பொன்னாக விளங்க செய்வார். சாம்பல் இல்லை சிங்காரத்தால், அவமானம் இல்லை வெறுமானத்தால். எழுந்து சியோனே, எழுந்து சியோனே, அழைத்தவர் உன்னோடுண்டு. எழுந்து சியோனே, எழுந்து சியோனே, அழைத்தவர் உன்னோடுண்டு. ஓகே, இந்த நாள்ல கூட சிறப்பு செய்தி கொடுத்த அம்மாக்கு நன்றி. அதை தொடர்ந்து நம்ம வந்து சில கிஃப்ட் வந்து அம்மாக்கு நம்ம கொடுத்து அவங்க தரப்படுத்தலாம். ஹல்லேலூயா.
ஒரே ஒரு சின்ன தரம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க எல்லாமே கலங்காதே. நன்மைகள் குறையாதே. நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க எல்லாமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க எல்லாமே கலங்காதே. இயேசு உன்னோடு இருந்தார், நீ யாரை கடந்திடலாம். இயேசு உன்னோடு இருந்தார், நீ யாரை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தார், விசுவாசம் உனக்கு இருந்தார், அந்த எரியோவை தகர்த்திடலாம், அந்த எரியோவை தகர்த்திடலாம். வெள்ளாமை கண்டாதே. உன்னத தேவன் வெள்ளாமை கண்டாதே. அவர் உள்ளவரே, நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் உள்ளவரே, நல்லவரே, நன்மைகள் குறையாதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட நம்முடைய அழைப்புக்கு கேட்ட அநேக வேலைகள் இப்ப கூட அவங்க ஒரு பெயர் போயிட்டுதான் இந்த நாள் இங்க வந்திருக்காங்க. நம்முடைய அழைப்பை கேட்டு இன்னைக்கு இந்த நாளிலே கூட கர்த்தருடைய செய்தி பகிர்ந்து கொண்ட அம்மாக்கு நன்றி ஏறெடுத்துக் கொள்வேன். அம்மாவை கனப்படுத்தும்படி நம்ம மத்தியில் இருக்கிறதான குட்டியக்கா அம்மாவை கனப்படுத்துவாங்க. இவங்கெல்லாம் வெளியில இருந்து வந்திருக்கிறவங்களுக்கு கிஃப்ட் வசந்தி அக்கா கொடுத்திருக்காங்க. வசந்தி அக்கா அம்மாவுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. உற்சாகமா கரங்களை கட்டலாம். அநேக ஊழியத்தை செய்கிறோமா இந்த நாள்ல நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்க வந்திருக்கிறதுக்காக நன்றி. அதை தொடர்ந்து நம்ம மத்தியில இருக்கிறதான RECF அண்ணன் வந்திருக்காங்க லாசரல்ல. அவங்களையும் நம்ம கனப்படுத்த போறோம். அவங்களை கனப்படுத்தும்படி நம்ம மத்தியில இருக்கிற தீமோத்தேயு அண்ணன் மத்தியில வந்திருக்கிறதான கோகுல முன்னாடி வரும்படி அன்பாய் கேட்டுக் கொள்கிறோம். அவங்களை கனப்படுத்தும்படி மேத்யூ விஸ்வநாதன் அவர்கள். மத்தியில இருக்கிறதான AK பிரதர் வரலாம். அவங்களை கனப்படுத்தும்படி லாசரையா கனப்படுத்தும். மத்தியில் இருக்கிற குட்டியை கனப்படுத்தும்படி அனிதா வருவாங்க.
வரவங்க நம்ம கனப்படுத்துறோம் இல்லையா? வெளியில இருந்து வரவங்களை நம்ம கனப்படுத்துறோம். நம்ம மத்தியில வந்திருக்கிறதான பிரிஸ்கி அம்மாவை நாங்க கனப்படுத்துவோம். நம்ம மத்தியில இருக்கிற பிரிஸ்கி வந்து கனப்படுத்துவோம். மத்தியில ஊழியக்கார வந்திருக்க தீமோத்தி அண்ணா முன்னாடி ஒரு வந்த அனைவருக்கும் நன்றி. விசேஷமா இந்த 21 நாட்களிலும் கலந்து கொண்ட 21 நாட்களில 20 நாட்கள் முழுமையா கலந்து கொண்டவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு. அந்த பரிசு கொடுத்த குடும்பம் வந்து உதயகுமாரி அம்மா, இயற்கை பிரதர் வந்து உங்களுக்காக அந்த பரிசை கொடுத்திருக்காங்க. நான் பேர் வாசிக்கும் பொழுது அதுக்கு முன்னதாக வந்து பைபிள் கியூஸ் ஒன்று வச்சோம் இல்லையா? மத்தேயு சொல்லுங்க, வாங்கி தருங்க. மத்திய எழுதின சுவிசேஷத்துல இருந்து கேள்வி பதில் கேட்டோம். அந்த கேள்வி பதில்ல பெரியவர், படித்தவர்கள், படிக்காதவர்கள் 2 பேரும் பிரிச்சு எடுத்தவங்க என்ன பண்ணோம், நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சர் கேட்டோம். அப்போ கேட்கும் பொழுது முதல் பரிசு கிரேஸ் அம்மா. முதல் பரிசு கிரேஸ் அம்மா. செல்வம் வாங்க. நீ வந்து வாங்கிக்கோ. இரண்டாவது பரிசு வடிவமா வாங்க. வடிவமா மூன்றாவது பரிசு மார்க்கமா. பைபிள்ல ரொம்ப தியரி வசனங்களை வந்து அதிகமா சொன்னதுக்கு நன்றி. இன்னொரு நபர் வந்து கொஸ்டின் ஆன்சர் வந்து கேட்டோம். அவங்க வந்து அன்னபூஷ்ணா அக்கா முதல்ல படிக்காதவங்க, அதாவது கேள்வியின் மூலமா விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். நம்ம கேள்வி கேட்கும் பொழுது அவங்க வந்து என்ன பண்ணாங்க, வசனங்களை சொன்னார்கள். நல்லா புரியுது, கேட்டு புரியுது. முதல் பரிசு அன்னபூஷ்ணா. இரண்டாம் பரிசு சாரளமா. மூன்றாவது பரிசு கலாமா. நாலாவது பரிசு செல்வியம்மா. அதைத் தொடர்ந்து 21 நாள் வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. இப்ப முடியுது, வாங்க, முடியுது, வாங்க. 5 நிமிஷம் இப்ப முடிஞ்சு 5 நிமிஷம் நீங்க வாங்க, உள்ள வரணும், உள்ள வாங்க. பிரைஸ் லைன் எடுத்து சிஸ்டர் அனிதா வாங்க. பிரைஸ் இவங்க 15 நாளுக்கும் மேல 20 நாளுக்கும் மேற்பட்டு 21 நாள் வந்தவங்க.
பிரைஸ் 2 வந்தா திருப்பி கொடுத்துருங்க. பிளஸ்ஸி வாங்க சிஸ்டர், பிளஸ்ஸி வாங்க சிஸ்டர், சாரா வாங்க சிஸ்டர், வசந்தி வாங்க, வடிவம்மா வாங்க, சிஸ்டர் ஜென்சி வாங்க, கிரேஸ் அம்மா வாங்க, கிரேஸ் அம்மா வாங்க, கிரேஸ் அம்மா கொடுத்து விட்டுருங்க. செல்வி அம்மா வாங்க, அன்னபூர்ணி அக்கா வாங்க, சபிதா வாங்க, மாயம்மா வாங்க, ரேணுகம்மா வாங்க, மாயம்மா ரேணுகம்மா, லட்சுமி அம்மா வாங்க, லட்சுமி அம்மா வாங்க, லட்சாவதி அம்மா, லட்சாவதி அம்மா சீக்கிரம் வாங்க, நான் பேர் படிக்கிறேன் டைம் இல்ல. அபிதா வாங்க, திவ்யா வாங்க, சங்கீதா அக்கா வாங்க, தேவப்பிரியா வாங்க, மல்லியம்மா வாங்க, வயலட் மல்லி வாங்க, ராகேன் வாங்க, இனிதா வாங்க, நந்தினி வாங்க, லலிதம்மா வாங்க, ஆண்டாளம்மா வாங்க, லலிதம்மா, வாங்க, ஆண்டாளம்மா வாங்க, நான் கொடுத்துறேன். நீங்க வாங்கிட்டீங்களா? 3 நாள் 5 நாள் வந்தவங்களுக்கு திருமதி சந்தியா வாங்க, காமாட்சி அம்மா வாங்க, கவிதா காமாட்சி, கௌசல்யா வாங்கிட்டீங்களா? கௌசி வாங்க, ஹர்லீன் வாங்க, கற்பகக்கா வாங்க, மனோர்மணி வாங்க, இல்ல இல்ல மயூரி வாங்க, சத்யவாணி அம்மா வாங்க, கல்யாணி அம்மா வாங்க, கல்யாணி அம்மா வாங்க, கலா அம்மா வாங்க, இந்திரா அம்மா வாங்க, சிவகாமி அம்மா வாங்க, வாங்கிக்கலாம், உதயகுமாரி அம்மா வாங்க, ரூத் வாங்க, வனிதா, ஜெரினா வாங்க. தேவனுக்கு நன்றி. விசேஷமா ஆகாஷுடைய ஆடியோ நமக்கு வந்து தசராஜன் வாங்க, உங்க வீட்டுக்காருக்காக, அவர் பிரதருக்காக ஒரு கிஃப்ட், அந்த கிஃப்ட் அது மேத்யூஷன் அதான் வாங்கல. அண்ணனுக்கு லாசர் என்ன போடுவாங்க. அனைவருக்கும் நன்றி. கலந்து
கொண்ட அனைவருக்கும் நன்றி ஏறெடுத்துக்கொள்றேன். இன்னும் வேற எதுனா மிஸ் பண்ணி இந்த ஆடியோ வீடியோ தம்பி ஆகாஷ்க்கு ஆகாஷ் தம்பியும் எப்பவுமே போன் பண்ணி கேட்கும் பொழுதோ இல்ல எந்த ஒரு வேலையை சொன்னாலும் கரெக்டா செய்வா போல. இந்த ஆடியோ வீடியோ லைட் எல்லாம் நமக்கு ஃப்ரீ தான். எப்பவுமே மீட்டிங் வைக்கிறப்ப ஃப்ரீயா தான் எனக்கு போடுவாங்க. 20 வருஷம் காலமா தம்பி எனக்கு ஃப்ரீயா தான் போட்டுருக்காரு. அவருக்கு நன்றி. ஒரு நிமிஷம். இல்ல வேற யாருக்காவது நான் கொடுக்கலன்னா நீங்க என்கிட்ட சொல்லுங்க. முடிஞ்ச பிறகு நீங்க வந்து, ஏன்னா இதுல பிரேயர்ல கலந்து கொண்ட அனைவருக்குமே நம்ம வந்து சரி கடைசியா நம்ம சோ மணி முடிக்கலாம். அம்மா சோ மணி முடிப்பாங்க. ஜெபிப்போம். தகப்பனே நன்றியோடுமே சோத்திரிக்கலையா, பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் தேவனுடைய ஆவினாலே வாக்குறுதி என் தேவனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. 21 நாட்களுமே உங்கள் ஜெபித்தவருடைய பலனை அனுபவிக்க போறாங்கப்பா. அதற்காக நன்றி ஏசப்பா. இந்த நாள்ல இவ்வளவு அற்புதமான ஒரு கூட்டத்தை நடத்தி கொடுத்தீங்க, இயற்கையை சாதகமாக்கி கொடுத்தீங்க. கோடி கோடி சோதத்தை நாங்கள் ஏறடிக்கிறோம் தகப்பனே. இந்த வருட கடைசியில இப்படிப்பட்டதான ஒரு ஐக்கியத்தை நீங்க கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. இதை எடுத்து நடத்திக்கிட்ட அருமையான சகோதரி சகோதரி குடும்பத்தாரை தேவன் மேன்மேலும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா இந்த சித்துக்காடு பகுதியில இவர்களை கொண்டு வந்த நோக்கத்தை தேவன் நம்மை நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த இடம் உனக்கு சொந்தமாகத்தக்கதான கிரியை தேவன் நம்மை நடப்பிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஒளியின் மூலமாக கேட்டுக்கொண்டு அங்கே பிள்ளைகளையும் தேவன் நம்மை ரட்சித்து இயேசுவே மெய்யான தேவன் என்பதை உணர்ந்து கொள்ள ருசிக்க ஒரு மனக்கருவை தேவன் திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கும். தேவ ஆவியார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக ஜெபிக்கும். ஆலயத்திலே வைத்துக் கொள்ளுங்க, இந்த பிரசன்னத்துக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்க. இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம் என்று பொற்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இயேசு உலக மகனும் அன்பின் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவரும் சமாதானத்தை பகிர்ந்து கொண்டு சிரிப்போட போங்க. ஊழியத்துக்காக இந்த நன்றி கூட்டம் ஒண்ணு வைக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம். ஆனா இதுல மனமுகுந்து கொடுத்த ஒவ்வொரு கரங்களுக்கும் நான் நன்றி ஏறெடுத்துக் கொள்றேன். நம்ம ஸ்பெஷலா அது தேங்க்ஸ் பண்ணிக்கலாம். இதனால எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டு போகும்படி அன்பா கேட்கிறேன். டிஃபன் ரெடி பண்ணிருக்கோம், அது சாப்பிட்டு போவோம்.